நன்றி சார். அடுத்தபடியாக இவர் இயக்குனராக நுழைந்தவர். நண்பர்கள் வட்டாரம் அதிகம். நடிகராகி இன்று நிறைய படங்களில் நடித்து வரும் இவர் கருப்பட்டி படத்திலும் நடித்திருக்கிறார். திரு ஜிப்சி ராஜ்குமார் அவர்களை இத்திரைப்படத்தை பற்றி கூற அழைக்கிறோம். அன்பு நண்பர்களே வணக்கம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று கொடும் கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ, தத்தரிகட தித்தரிட சித்தோம் என்று எட்டயபுரத்திலிருந்து ஒரு நெருப்பு கவிஞன், முண்டாசு கவிஞன் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து குரல் கொடுத்ததை போல இந்த சமூகத்திற்காக, சமூக விழிப்புணர்வுக்காக திரைப்படங்களை எடுப்பதே என் முதல் லட்சியம் என்று உயிர் மூச்சாக உடலும் பொருளும் ஆவியுமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பன் திரு பிரபு ராமானுஜம் இயக்குநர்களை முதலில் வாழ்த்துகிறேன். கருப்பட்டிங்கிற ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா படத்துக்கு நேரம் கம்மியா இருக்கு, படத்தை பத்தி மட்டும் பேசுங்கன்னு சார் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன். நான் படத்தை பத்தி கரெக்டா சொல்ல போறேன். விஷயம்தான், சின்ன விஷயம். இங்க வந்திருக்க சார் எல்லாரையும் பார்க்கும்பொழுது நான் இயக்குனர் சங்கத்தில் இருக்கிறனா கூட அண்ணன் கையால் ஒரு உதயகுமார் அண்ணன் கையால் தான் நான் கார்டு வாங்கினேன். பேரரசு என்னன்னு அப்பப்போ பார்த்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நானும் விஜயராஜ் சாரும் இந்த படத்துக்காக உதயகுமார் சார் கேட்க நினைக்கும் போது அவங்க உள்ளே வந்துட்டாங்க. நாங்கள் அவர் வெளியே வரும்போது கவனிக்க முடியல, போயிட்டாரு. அப்புறம் தான் பேரரசனை ஷூட்டிங்கில் இருந்தாங்க, அவங்களையும் கண்டிப்பாக வரணும் எப்படியாவது கேட்டுக்கிட்டே இருந்தேன் பிரபா சார் மூலமாக. அப்புறம் சுந்தரராஜ் சார் அவங்களே நம்ம விஜய் முரளி அண்ணன் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி எப்படியாவது பேசி கூப்பிட்டு அண்ணன் வரணும் கண்டிப்பான்னு பேசணும். ஏன் அவங்கள கூப்பிடணும்னு நினைச்சேன் முதல்ல உங்கள்கிட்ட விஷயத்தை சொல்லிடுறேன். அதே மாதிரி புரட்சி தலைவரோட இருந்து அவரோட வளர்ந்து அவரை மாதிரி தங்க குணம் படைச்ச எங்க அன்பு தெய்வம் அன்னை ஜாகுவார் தங்கம் அவர்கள், எங்க சங்க தலைவர் அவருன்னு சொல்லிக்கிறேன். என்னன்னா இந்த படத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு சொன்னாதான் அது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் சொல்றேன். கருப்பட்டி படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு சார் படத்துல தான், விஜயராஜ் சார் படத்துல, பிரபுராஜ் சார் படத்துல நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்ததாக போயிருக்கிறேன். அப்போ ஒரு கேமிங் ரோல் பண்ற மாதிரி சின்ன ரோல் பண்ணணும் சார் கேட்டாரு. பண்ணிடுவோம் சொன்னா அதுதான் இந்த கருப்பட்டி படம். இல்லை, நான் ஒரு சின்ன சின்ன ரோலாக நடிச்சிட்டு இருந்தேன். பச்சைக்கிளி மாகா செல்வம் வந்திருக்காரு டைரக்டர், எல்கே பாஷா தான் தயாரிப்பு, அவர் படத்தை நடிச்சிருந்த ஹீரோவா. அதுக்கப்புறம் படம் நடிக்கலைங்கும் போது அதுக்கு முன்னாடி நடிச்சது என்னன்னா, அடையாளம் இல்லாமல் 25 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது முதல்ல ஒரு வசனத்துக்கு வாய்ப்பு கொடுத்து வச்சது ஐயா சரவண சுப்பையா சார் தான். சிட்டிசன்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது ஒரு அடையாளமா முதல்ல மாறிச்சு. அன்பே சிவம் படத்துல கமல் சாரோட ஒரே ஒரு சாங் நடிச்சிருந்தேன். அதுதான் எனக்கு சினிமாவில் முதல் அடையாளமா மாறிச்சு. நான் லெனின் சாட்டை ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவருடைய படத்தை நடிச்சு வச்சிருந்தது. அதுக்கு ஐயனார் வீதி பாக்கியராஜ் சார் பண்ணும் பொழுதுதான் தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இன்னைக்கு நெட்ல பார்த்தாலும் தெரியுதுன்னா தெய்வத்தை கும்பிட்டு தான் உள்ள வந்தேன். அவர் நினைக்காத நாளே கிடையாது. இது பொய்யே, இது நிஜமே கிடையாது. உண்மை உண்மை உண்மை, அவ்வளவுதான். பாக்கியராஜ் சார் நினைக்காம வர முடியாது, அவர் எல்லாம் கடந்து வரவே முடியும். சினிமாவில் பாரதிராஜ் சார் பாக்கியராஜ் சாரையும் கடந்து வர முடியாத மாதிரி நீ சுந்தரராஜ் சார் வெற்றி படங்கள் அவர் பட்டுன்னு பேசி கோபமா பேசுற மாதிரி இருக்கும். அவங்க கொடுத்த ஹிட்டை கொடுக்கவே முடியாது. நான் பேரராஜ் சார்கிட்ட சொன்னேன் ஒரு நாள், ஒரு லான்ச்சில், நரிவேட்டை படத்து லான்ச்சில், ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், சார் விஜய் சாருக்கு நீங்கள் கொடுத்த மாதிரி, சிவகாசி படத்தை கொடுத்த மாதிரி, திருப்பதி கொடுத்த மாதிரி ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கணும் சார் பாட்டு இப்படிலாம் கேட்டேன் அவர்கிட்ட. விஜய் சார் மூலமாக நம்ம சிஎம் இன்னைக்கு இருக்காங்கன்னா ஜாகுவாரான வீடு ஜிம்மு தரப்புலேருந்து கேப்டன் சாரும் விஜய் சாரும் வந்துகிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு தெரியும். எனக்கு அப்படி நெருக்கமான எல்லா சினிமா துறை இருக்கவங்க எல்லாம் செய்வாங்கன்னு நினச்சிட்டு நான் வேண்டிக்கிறேன். அவங்க கிட்ட கேட்டுக்கிறது வேண்டுகோள் என்னன்னா, இந்த கருப்பட்டி படம் சின்ன கிராமத்தில் போய் எடுத்து எவ்வளவு விஷயத்தை எவ்வளவு மெனக்கெடல் பண்ணாங்கிற மட்டும்தான் நான் கூட இருந்தேன். தம்பி செந்தில் கேமராவில் கரெக்டாக இப்போ பாகவதி பாலா சொன்ன மாதிரி தான், இங்கிட்டு போ அங்கிட்டு போலாம் கிடையாது. எங்கே இடத்துல லொக்கேஷன் கிடைக்கும் அடித்து போய்கிட்டே இருக்குது தான். ஒரு நாளைக்கு 5 சீன் 4 சீனால் ஓடிக்கிட்டு இருப்பார். மேடம் கலைவாணி மேடம் அவங்க சார் கூட ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. இந்த பிரச்சனைக்கு இடையில அவருக்கு சுகரில் உடல் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதையும் மீறி செஞ்சார். அப்போதான் அவருடைய நண்பர் வெங்கடேசன் அவர் இறந்துட்டாங்க 2 மாதத்துக்கு முன்னாடி. அவரும் இவரும் அவ்வளவு உழைச்சாங்க. இந்த படத்துக்காக உழைக்க யார் யாரெல்லாம் இருக்காங்க, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் பெருசாக இருக்கு. ஏன்னா படத்தினுடைய கதையும் அதனுடைய அம்சமும் எல்லாருக்கும் நெருக்கத்தை கொடுக்கணுங்கிறது தான். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் கவலை எல்லாம் கிடையாது. சினிமா அழிஞ்சிட்டான் போகுது, சினிமா யாரும் பார்க்க வரல, அதெல்லாம் கிடையாது. தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி எல்லாம் கொண்டு வரும் தான். எல்லாருக்குமான இடத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கு. நம்ம நல்ல படங்கள் எடுக்கும் போது, படைப்புகள் நல்லா இருக்கும்போது கண்டிப்பா தெரியும். இது கருப்பட்டி கட்டரும்பு பூரா தேடி கண்டிப்பா வந்தே தீரும்.
நம்மளுடைய நெருக்கங்கள் எங்கெல்லாம் இருக்கோ மனித மனங்களின் இறுக்கத்தை உடைக்கிறது சினிமா மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. எத்தனை டிவி லான்ச் போனாலும் சரி, அங்கே போடுறது ஒன்று சினிமா பாட்டு தான் போடுறாங்க, கேப்டன் பாட்டு போடுறாங்க, ரஜினி சார் பாட்டு போடுறாங்க, இது எல்லாமே சினிமா தான். அதை விட்டுட்டு எதுவும் கிடையாது. அதனால இந்த படைப்புகள் நல்லபடியாக வரணும். சின்ன படைப்பாக இருந்தாலும் பெரிய படைப்பாக இருந்தாலும் அது மிக சிறப்பான இடத்தை கொடுக்கணும். ஒரு ப்ராவர்பு சொல்றது, கடலில் பெரிய கடலை சுறா மீன்களால் கலைச்சிட முடியாது, ஆனால் சின்ன நீர்த்தேக்கத்தை குட்டி மீன் கலைச்சி எடுத்துரும், அலைகளை உருவாக்கிடும். இந்த குட்டி மீன்களாக இது வரணும். பெரிய பெரிய நீர்த்தேக்கமாக இருக்காலும் சரி, சின்ன நீர்த்தேக்கமாக இருந்தாலும் நம்மளோட அலைகளை பரப்பிக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன அலைகளும் என்ன ஓட்டங்களும் இந்த படத்துக்காக வேலை செய்யணும். இந்த படத்துக்காக உழைச்ச கேஜிஆர் அண்ணன் ஐயா அப்புறம் மேட்டூர் கவுமணி அண்ணன், அவங்க எல்லாரும் நிறைய உழைச்சாங்க படத்துக்காக. எடிட்டிங் பண்ணி இந்த மியூசிக் கொடுத்து இன்னைக்கு எல்லா பாட்டும் பார்த்தீங்க. ஒரே தனிமணி ரூமுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு. படமே பேய் படம் மாதிரி இருக்கேன்னு அவரே பேயா உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் நான் போய் திவாகரை பார்த்தேன். அப்படி ஒரு தான் விஜயராஜ். இன்னும் கொஞ்சம் இப்போ கருப்பட்டி மாதிரி இருக்காரு நினைக்காது, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தாரு. படத்துல வெயில போட்டு டைரக்ட் பிரெட் எடுத்ததுல கருப்பா இன்னும் கொஞ்சம் என்னையோடையும் கருப்பாயிட்டாரு. அது மாதிரி இருந்துச்சு. ஆனா உழைச்சாங்க மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். எல்லாரும் இந்த பட்ட கஷ்டத்தெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்குமே காதுகள் இருக்காது. நீ என்ன கஷ்டம் பட்ட, கடல்ல புயல் வலிச்சிச்சு, கப்பல் ஆடிச்சு, அதெல்லாம் தேவையில்லாத கதை. அதான் கண்டக்ட பேசுற மாதிரி கரை சேர்த்தே இல்லையா கப்பல், அது மட்டும் தான் வேணும். உங்கள் வெற்றி பெறும் பொழுதுதான் நீங்கள் பேசப்படுவீர்கள், அடையாளப்படுத்தப்படுவீர்கள். மக்களுக்காக சேவை செய்யற யாருமே தோத்தே போக மாட்டாங்க என் கணக்கு. இன்னைக்கு 12வது மாநில மாநாடு TNRTO நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாநாட்டுக்கு ஒரு பாடலை கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, யாகுவார் அண்ணே வாழ்த்து சொல்லுவாரு. யாரு இருந்தாலும் ஒரு வாழ்த்து சொல்ல மனசு இருக்கணும்ல. கலை உள்ளது. இப்ப பாக்கியராஜ் இருந்தாருன்னா நிச்சயமா வாழ்த்து கொடுத்துருவார் எல்லாத்துக்கும். இந்த படத்துக்கு முதல்ல அவரும் வந்திருப்பாரு. அவர் உள்ளவளையும் நெஞ்சாக நினைச்சு வருந்துறேன், எனக்கு அவர் சார் இல்லையேன்னு. ஏன்னா மனவேண்ணனை வச்சு நாங்கள் நேரே போய் அவர் தான் எங்களுக்கு அடையாளம் கொடுத்து காப்பாற்றி கொடுத்து படத்தெல்லாம் எடுத்து வச்சாரு. ஒவ்வொரு தடவையும் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த அடையாளம் பாக்கியராஜ் சார். திரையுலகத்தை அழிக்க முடியாத மேதை அவர். சாப்ளின் எப்படி கொண்டாடுறோமோ அது மாதிரி அவரையும் நம்ம கொண்டாடணும்னு கேட்டுக்கிட்டு, இந்த அருமையான சந்தர்ப்பம் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு சேர்க்கணும்னு கேட்டுக்கிட்டு, இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும், வந்திருந்த எல்லோருக்கும் இதே மாதிரி பட ரிலீஸுக்கு எல்லாரும் வரணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளைய செல்வன் மாஸ்டர் விஜயராஜ் கருப்பட்டி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபு ராமானுஜம் தம்பி, நல்லா டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா. யார் கேமராமேனாரு? ஏன் டல்லாக இருக்குது சில இடத்துல? கேமராவே சரியில்லையா? இல்லை, அது எதுவும் கிரேட் பண்ணணுமா என்ன? டிஐ பண்ணலையா? டிஐ பண்ணிட்டு போட்டிருக்கலாம்ல. பார்த்த உடனே யாரையா கேமராமேன் கூட்டு வாடாவனை அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் நல்லா டிஐ பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்தையும் சும்மா பாராட்டிகிட்டே போகிறதுக்கு நான் வரல. நம்ம டைரக்டர் ஒருத்தன் ஜெயிக்கணும்னா அது ஒன்று. ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்திருக்கீங்க, கம்போசிங் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருச்சு இருக்கு. இந்த பாட்டு நல்லா தான் இருக்கு. எனக்கு கிறுக்கு பிடிச்சாலும் நல்ல பாட்டு போட்டிருக்காங்க. யார் இசையமைப்பாளர்? ரொம்ப நல்லா இருந்தது. அது மெட்டுகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ரசிக்கிற மாதிரியான மெட்டுகள் அழகாக, எந்த மியூசிக்குடைய டாமினேஷன் இல்லாமல் அழகாக வரிகளும் நல்லா எழுதியிருந்தார். யார், நீயே தான் எழுதுனியா? நீயே தானா? எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு அப்புறம் நாங்கள்லாம் எதுக்கடா இருக்கோம்? இப்போ நான் பாட்டு எழுதுவேன், சுந்தரராஜ் அண்ணனே எழுதுவார். ஆமாம், பேரரசு எழுதுவார். விட்டா ஜாகுவார் தங்க கூட சண்டை பாட்டு எழுதுவார். நீங்கள் எங்களையெல்லாம் விட்டுட்டு நீயே பாட்டு எழுதி நீயே மியூசிக் சரியில்லைன்னு சொல்லிடுறேன். நாங்கள் எழுதுனா இன்னும் நல்லா இருக்கும்ல. நல்லா தான் எழுதியிருக்கேன். உன் மனசில் இருந்த ஏக்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்து உனக்கு எந்த அளவுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்றது இந்த படத்தில் காட்டியிருக்கேன். நல்ல இசை கிறுக்கன் நீ வாழ்க. சிறப்பாக இருந்தது. மியூசிக் உண்மையிலுமே நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள் கண்ணு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஹீரோயின் வந்த மாதிரி இருந்தது.
எந்த ஹீரோயினுன்னே பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் என் தம்பி பேரரசுக்கு மட்டுமே குத்தைக்கு விட்டாங்க. ஒன்று கூட விட்டு வைக்கலையா? அது என்ன இது? விஜய் முரளிக்கு அப்படி பேரரசு மேலே ஒரு இதுன்னு தெரில. அவங்களுக்குள்ள என்ன உடன்படிக்கையோ யாருக்கு தெரியும். கருப்பட்டி போகிற போக்க பார்த்தா உனக்கு கூட ஹீரோயின்ஸ் கிடைக்காத போல் இருக்கு. பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். தம்பி விஜயராஜ் வந்து நல்ல நீ வந்து கொஞ்சம் விஜயகாந்த் சாயலில் இருக்கு உங்ககிட்ட. நீ உன்னை இன்னும் வந்து இப்போ ஆரம்பம் இது ஆரம்பம்தான். இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு, விஜயகாந்த் சார் கூட முதல்ல ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி பண்ணியிருந்தார். அப்புறம் போக போக அப்புறம் சுந்தரராஜன் படங்கள்லாம் நடிக்க அவருடைய ஹேர் ஸ்டைலெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணேன். அந்த மாதிரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. நல்ல உங்கள் முகத்தில் அந்த இது இருக்குது, அந்த தெளிவு இருக்குது. வாழ்த்துக்கள். நல்லா அசால்ட்டாக நடிச்சிருக்க நீ. அதாவது ஏதோ புதுசாக ஒருத்தர் வந்து நம்ம முயற்சி பண்ணுறோம், நடிக்கிறாண்டான்ற மாதிரிலாம் தெரியாமல் நீ கேஷுவலாக நடிச்சிருந்தீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். உட்காருங்க. ஆனால் முதல் படத்துலையே இப்படி ஒரு ஹீரோயின், அவளை கொண்டு பேயாக்கிட்டு இன்னொரு ஹீரோயின், இப்போ 2 பேர் கூட சேர்ந்து ஒரு இது, அப்புறம் ஒரு குத்துப்பாட்டுன்னு எதையுமே விடாம எல்லாத்துலேயும் பூந்து விளையாடி இருக்கிற நீ பரவாயில்லை. நீ விவரமான ஆள் தான். இதை பார்த்து எவ்வளவு ரசிக்கிறார் உங்கள் அப்பான்றதை பார்க்கும்போது எனக்கு அதை விட சந்தோஷப்படுற அளவுக்கு வேறு. உங்கள் அப்பாவே வந்து அவ்வளவு பாராட்டுறாருன்னா உண்மையிலுமே பெரிய விஷயம். அவர் பட்ட கஷ்டம் வீண் போல. மகன் வந்து எந்த ஒரு இடத்துல, ஒரு முக்கியமான இடத்துல, ஒரு மேடையில் மகனை புகழ்கிற ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு தந்தை அமர்ந்திருக்கிறது வந்து ஒரு கொடுப்பினை. எங்கே அவர் ஐயா, நீங்கள் திருப்பி கடைசியில் ஒரு தடவை பேசுங்க. நீங்கள் பாதியில் விட்டுங்க. இல்லை சொன்னார், நான் இன்னும் திருப்பி கடைசியில் பேசுகிறேன்னு இருக்காருல்ல, ஃபங்க்ஷன் முடிச்சோடனே. அதுக்கப்புறம் இல்லை சுந்தரராஜன் பேசின கடைசியில் நீங்கள் பேசலாம், அதுக்கப்புறம் பேசுங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே போயிட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க. இஷ்டப்பட்டும் எடுத்திருக்கீங்க, கஷ்டப்பட்டும் எடுத்திருக்கீங்க. இப்போ கஷ்டமெல்லாம் வந்து யாரோ தம்பி சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்தேன்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இஷ்டப்பட்டு பார்க்கணும் இந்த படத்தை. அது மற்றவங்க பார்த்தா மட்டும்தான் ஒரு படம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த படம் பார்க்கறதுக்கு இசை ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லா பாட்டுமே நீ ஆடியோ ரிலீஸ் பண்ண உடனே அந்த பாடல்கள் 2 பாட்டு, குறிப்பாக அந்த 2 மெலடி சாங்ஸு, அந்த பொண்ணு பாடுறது, நீங்கள் பாடுற டூயட் 2மே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சது அந்த பாட்டுங்க. அது வந்து உங்கள் படத்தை கொஞ்சம் நல்லா நகர்த்தி விடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் தேவை விளம்பரம். ஹார்லிக்ஸுக்கே இன்றைக்கும் விளம்பரம் போட்டிருக்காங்க. அது நான் பிறக்காதுக்கு முன்னாடி இருந்தே ஹார்லிக்ஸ் விற்கிறாங்க. இருந்தாலும் பேஜை திறந்தா, ஒரு பத்திரிகையை திறந்தால் ஹார்லிக்ஸுக்கு விளம்பரம் வருது. அந்த மாதிரி நம்ம படத்தை எந்த அளவுக்கு விளம்பரப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு முதல்ல 10 பேர் என்னடா இதில் இருக்கு அப்படின்னு பார்க்க வரும்பார். அந்த 10 பேருக்கு படம் பிடிச்சிருச்சுன்னா படம் பெரிய ஹிட்டு. அதனால் நம்ம கண்மூடித்தனமாக இவங்க தான் காப்பாற்றணும், அவங்க தான் பார்க்க, படம் எடுத்தது நீயே, அவங்க எப்படி காப்பாற்றுவாங்க? இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றுகிற அத்தனை தந்திரத்தையும் வைத்து தான் நீ இப்போ இந்த படத்தை எடுத்திருக்கிற. அதுக்கு உண்டான மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற வேலைகளை நிச்சயமாக நம்ம இவர் இருக்கார் இல்லையா, யார், விஜய் முரளி அவர்களும் அவரோட சம்பந்தி எங்கே சத்யா, கிளாமர் சத்யா அவர்களும் உண்மையாகவே எந்த ஒரு எங்க சத்யா எங்க வெளியே இருக்காரு. உங்களுக்கு ஏதோ காபி டீ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு, விடவே மாட்டாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் எந்த ஒரு நிகழ்வுல வந்தாலும் வருகிற அனைவரையும் வரவேற்று உபசரித்து அவங்க மனம் கோணாம அவங்க சந்தோஷப்படுத்தி அனுப்புறது எப்பவுமே விஜய் முரளிக்கு அது ஒரு பேர் இருக்கு. அவங்களுடைய
அவங்களுடைய ஆதரவு இந்த படத்துக்கு இருக்கிற வரையிலும் நிறைய ரீச் பண்ணி விடுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையட்டும். இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க யாரோ, நமது முதல்வர், மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை பற்றி. அவர் நிச்சயமாக பண்ணுவார். அவர் இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு எல்லாரும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தப்போ, இந்த 100 நாட்கள்லேயே அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்ற விஷயம் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை செஞ்சிருக்காரு. லேட்டஸ்டா நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு, முந்தா நேத்துன்னு நினைக்கிறேன். இருங்க, கொஞ்சம் இருங்க. நீங்க யாருங்க? ஒன்னா நீங்க இங்க வந்து பேசு. நீங்க வந்து பேசுப்பா. நீங்க இங்க வந்து பேசுங்க. படத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கிறேன். இந்த படத்துல யாரு பேசுனாங்க? யார் அவரு? மூணு சிலிண்டர் கொடுக்குறேன்னு பேசியிருக்கிறாரு இலவசமா. இப்போ மக்களுக்கு உண்டான வேலைகளை, பணிகளை அவர் மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கும் போது திரைப்பட துறையில இருக்கிற பிரச்சனைகளை அவருக்கு கொண்டு செல்லுகிற ஒரு வேலையாக மக்கள் பிரச்சனைகளை ஒரு முதலமைச்சர் சார் மேல வாங்க சார். மக்கள் பிரச்சனைகளை மாமன்றத்திலே எடுத்து விளக்கி இன்னைக்கு அதை அவர் அழகா டீல் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் இப்போ திரைப்படத்துறையில ஒரு சின்ன சலசலப்பு, தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் உண்டான ஒரு பிரச்சனையினால எப்போ படப்பிடிப்பு இந்த 1ஆம் தேதியிலிருந்து நிறுத்திடணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. அதற்கு உடனே நமது பெப்சி தலைவர் செல்வமணி அவர்கள் முறையீட்டின் படி, ஏன்னா படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும். உழைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தொழிலாளர்களுடைய நலனை மனதில் கொண்டு உடனே முதலமைச்சர் அவர்கள் தலையிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க உடனடியாக அவர் தலையிட்டு இந்த 1 மாதம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியும் வரையில் போருங்க, கொஞ்ச நாள் கழித்து நானே எல்லாத்தையும் அழைச்சி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு முதல்வரை தான் நம்ம திரையுலகம் கண்டிருக்கோம். ஸோ அவ்வளவு பண்பாளராகவும் பொறுமையாளராகவும் நம்ம சினிமாவை காப்பாற்றின அவருக்கு தமிழ்நாட்டையே காப்பாற்றியாகணும். தமிழ்நாட்டுக்கே நல்லது செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு முதலமைச்சர் இதை சொல்லியிருக்கிறாருன்றதை நான் இப்போ தெளிவுபடுத்துகிறேன். அதனால் சிறு குறு படங்களுக்கு, சின்ன படங்களுக்கு உண்டான நியாயம் என்ன? இப்போ சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது, தியேட்டர் கிடைக்காது. ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் நம்ம பேசணும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம படத்தை பார்ப்பாங்க. சார் இது அப்புறம் சொல்கிறேன் சாரம்பாங்க. இந்த மாதிரி தள்ளி விடுவாங்க. ஒரு படம் வெளியிடுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படணும்ன்றது போக போகத்தான் தெரியும் சின்ன படங்க தயாரிப்பாளர்களுடைய சூழ்நிலை. ஸோ அத்தகைய ஒரு சூழ்நிலையில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது எந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எத்தனை மணி ஷோவில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதே நிறைய தயாரிப்பாளர்களுக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த விஷயத்தையும் சேர்த்து மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்களிடம் நம்ம பேசணும். அதெல்லாம் பேசுகிற பட்சத்தில் சிறு படங்களுக்கு, அதாவது சின்ன பட்ஜெட்டில் தயாரிக்கும் படங்களுக்குன்னு ஒரு சில தியேட்டர்களை நம்ம பர்மனெண்ட்டாக கொடுத்துடணும். அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இல்லையா மொத்தம் 3000 தியேட்டர் இருக்குன்னா ஒரு சிட்டி வைஸில் 3 தியேட்டர், 6 தியேட்டர், 9 தியேட்டருன்ட்டு ஒரு மாநகராட்சியில் 9 தியேட்டர் சிறு படங்களுக்குன்னு ஒதுக்கிடணும். ஈவன் இப்போ மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸில் கூட சும்மா ஒரு ஷோ எப்பாச்சும் ஒரு ஷோ போடுவான். அது எந்த தியேட்டர்லன்னு தேடுறதுக்குள்ளே படம் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி அந்த அநியாயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துகிற அளவிற்கு நம்ம சிறு பட தயாரிப்பாளர்கள் எல்லாம் திரு விஜய் முரளி அவர்களோட கன்சல்ட் பண்ணிட்டு அவர் கொண்டு போய் சேர்த்துருவார். தயாரிப்பாளர் சங்கத்தில் அவருக்கு இன்னும் ஒரு இடம் இருக்குது. அவர் அதை போய்
அது அவங்களையெல்லாம் அமர வைத்து எப்படி இவங்கெல்லாம் சிரமப்படுறாங்க, எந்தெந்த தேட்டரில் படம் ஓடுறதுன்னு ப்ரொடியூசர்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்படியே ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் ஓடிய படங்களுடைய கலெக்ஷன் இன்னும் அவங்க கைக்கு வந்து சேரல. அது எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்குன்னே தெரியல. இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப் போகிறார்கள் தமிழக அரசு சார்பாக. அது நடக்கும்போது அனைத்து தயாரிப்பாளர்களும் கலந்து கொண்டு, அனைத்து இயக்குனர்களும் கலந்து கொண்டு, அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டு நம்மளுடைய கஷ்டத்தை எடுத்து வைத்து நம்ம ஒரு நல்ல தீர்வு கண்டால் ஒழிய சிறு படங்களுக்கு தீர்வு கிடைக்காது. ஆகவே சின்ன படங்கள் நம்ம எவ்வளவு எடுத்தாலும் நம்ம 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அந்த 1 கோடி ரூபாய் நமக்கு வருமானது பெரிய சந்தேகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவ்வளவு மனசில் எவ்வளவு ஆசைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டு எடுக்கிற இந்த மாதிரி கருப்பட்டி மாதிரியான திரைப்படங்கள் ஓடுவதன் மூலமாக அது இந்த பிரச்சனை சால்வ் ஆனாதான் அது மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும் படமாக வரும். ஆகவே கருப்பட்டி இந்த சமயத்தில் ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்கை கொண்டு வரட்டும். அரசு தரப்புலையும் சரி, அதே மாதிரி திரைப்பட விநியோகஸ்தர்கள் தரப்புலையும் சரி, தியேட்டர் அதிபர்கள் தரப்பிலும் சரி, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு நல்ல திரைப்படமாக இது அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக கருப்பட்டி படத்தின் இசையமைப்பாளர் திவாகர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேலும் வந்திருக்கும் குருநாதர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வாழ்த்த வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம். கருப்பட்டி படத்தில் இளைய செல்வன் விஜயராஜ் நடிச்சிருக்கல, கருப்பட்டியாகவே வாழ்ந்திருக்காரு. ஆக்சுவலி இந்த படம் பண்ணும்போது ஒரு 2 பாட்டு அப்படி சொல்லிட்டு தான் பிரபுராமன் சார், அவர் நண்பர் சொன்ன சகோதரன் மாதிரி அவர் படத்துக்கு 3 படத்துக்கு நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நம்புவார் என்ன. இன்றைக்கி அப்படி தான் பாட்டு 2 பாட்டு மெலோடி சொல்லி ஆரம்பித்து, அப்புறம் இன்னொரு பாட்டு குத்து பாட்டு, அப்புறம் கானா பாட்டு, கடைசி பேய் பாட்டு. படத்தில் பாட்டு இப்போ ஒரு 6 பாட்டு, படத்தில் 7 பாட்டு இருக்குது. அது ஒரு பாட்டு போடவே இல்லை, சாமி பாட்டாக இருக்குது. அது பாட்டு போடலை. மொத்தம் இப்போ சமீபமாக அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான பாடல்கள் இருக்க படம் இந்த கருப்பட்டி படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரபுராமன் சார் பற்றி சொல்லணும். அவர் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இப்போ இருக்க ஒரு 5 படம் பண்ணிட்டாரு. 3 படம் அதில் நானே பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப உழைப்பார். நடுவில் அவர் உடல் பிரச்சனை வந்துச்சு, அதை மீறியும் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய விஜயராஜ் அவரை சொல்லணும். ஆக்சுவலி அவர் என்னன்னா, அவர் நடிகராக வந்தது நான் பார்க்கும்போது ஒரு நடிகராக பார்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த படத்தில் இந்த படம் முடியும்போது ஒரு டெக்னீஷியனாக ஆகிட்டார். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என் கூட இருந்து ஒன்று கேட்டு ரொம்ப ஒரு விஷயம்னா அதை அவளை திருப்தி அடைகிற வரைக்கும் அவர் அந்த ஒர்க் பண்ண வைப்பார். கண்டிப்பாக இன்னும் நிறைய அவர் பண்ணுவார், நல்லா வருவார். நான் வாழ்த்துறேன், நல்லா வருவீங்க. மேலும் இது கலைவாணி மேடம் உண்மையிலேயே ரொம்ப சப்போர்ட்டு. அவங்க ரொம்ப உழைச்சி, அவங்கள கூட சேம் அப்படியே ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்காங்களோ அது கூட இவ்வளோ படம் பெருசாக வரத்துக்கு, இவ்வளோ பெரிய படமாக வர்றதுக்கு இவங்க எல்லாம் முக்கியமான காரணம். அப்புறம் மிச்சம் ஜிப்சி ராஜ்குமார் சார் எல்லாரும், நிறைய பேர் விட்டுருந்தா எனக்கு மன்னிச்சிடுங்க. எல்லோரும் இருக்காங்க. நம்ம படத்தில் நடித்தவங்க, டெக்னீஷியன் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். படத்தை எல்லாரும் தேட்டரில் பார்த்து ஆதரித்தாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தொழில் அதிபரான இவர் பொழிச்சலூரில் சமூக நல ஒற்றுமை சங்கத்தின் தலைவராக இருக்கும் திரு எஸ் பார்த்திபன் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். பொது இதில் பேசியிருக்கோம், பட்டு சினிமாவில் தான் புதுசு. விஜய் ராஜ்குமார் அவர் என்னோட சகோதரர். அவர் பொழிச்சலூரில் ரொம்ப எளிமையாக வந்துருக்கார். இப்போது புதுசாக இப்போ ஒரு ஹீரோவாக பார்க்கறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதிர்ச்சியாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா அவர் சினிமாவில் போயிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்காருன்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பொழிச்சலூரில் பார்த்தீங்கன்னா 2வது ஹீரோ உருவாயிருக்காரு. முதல் ஹீரோ யாருன்னா நடிகர் சந்தானம் பொழிச்சலூரில்.
அதுக்கு அடுத்த ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம விஜயராஜ் உருவாயிருக்காருன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் இந்த படம் வெற்றி பெற அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக கருப்பட்டி படத்தின் இயக்குனர் பிரபு ராமானுஜம் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த சபையில் அமர்ந்திருக்கும் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே லெஜெண்ட்ஸ் தான், யாருமே ஒருத்தர் சரித்தவர்கள் இல்லை. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மோனிதா மூவிஸ் வழங்கும் மாஸ்டர் இளையராஜ் செல்வ விஜயராஜ் சார்பாக என்னுடைய அன்பு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த படத்தை ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறதை விட ஒரு படத்தை முடிக்கிறது பாருங்க, அந்த ஜிப்ஸ் ராஜ்குமார் சொன்னார், அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ரொம்ப படத்தை முடிக்கவே விட மாட்டுறாங்க. நடிகர்களாக வராங்க, திடீர்னு பார்த்தா இயக்குனர் ஆயிடுறாங்க, திடீர்னு பார்த்தா ப்ரொடியூசர் ஆயிடுறாங்க. இப்படி ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்கன்னா கரெக்டான இடத்துல அவங்கள நம்மளை நம்பி வராங்க. நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியுது கிடையாது. ஒரு நடிக்கிறதுக்கு முன்னால் வாய்ப்பு தாங்கன்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணங்கள் எல்லா கேரக்டர்ஸ் எல்லாமே மாறி. இதனால் இந்த படத்தை 2025 ஜனவரியில் 7ஆம் தேதி இந்த படத்தை ஆரம்பித்தேன். 2026 வரைக்கும் 2026 வரைக்கும் இழுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சில குழப்பங்கள் நிகழ்வுகள் அதான் அந்த காலகட்டத்திலாம் கடந்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு படம் பண்ணுறது, அதை எடுத்து முடித்து அதை ரிலீஸ் பண்ணி கொண்டு வர்றது எவ்வளோ ஒரு கஷ்டங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த படம் இன்றைக்கு இசை வெளியீட்டுலாவுக்கு வந்திருக்குது. அக்டோபர் மாதம் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனின் வெற்றி, அதுவும் நம்ம படத்தின் கதாநாயகன் தயாரிப்பாளர் ராஜ்குமார் அவர்களுடைய வெற்றி. எங்கேயுமே மனசு தளராம மன உறுதி, அந்த மன உறுதிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த மன உறுதி அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அவர் என்ன கஷ்டப்பட்டார் எனக்கு தெரியாது, இது வரைக்கும் அவர் கேட்டதில்லை. என்ன சார் பண்ணீங்கன்னு அவர் கேட்டதே இல்லை. நான் அந்த மன உறுதி, அந்த கான்ஃபிடென்ட்டு அவர் இன்னைக்கு உட்கார வச்சிருக்கு. அக்டோபர் மாதம் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறத்துக்கு தேவையான ரிலீஸ் பண்ணுற வேலைகள் எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த மன உறுதின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. எனக்கு ஒரு 2-3 விஷயம் நான் சொல்லணும். நான் கில்ட் மெம்பர். நான் நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி நடிகர்கள் ப்ரொடியூசர்ஸ் பிரச்சனைகள், அவங்க பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இன்னைக்கு அவரு பெரிய லெஜண்ட், அவர் வருவார். ஜாக்குவார் தாங்க மாஸ்டர் தான், அவர் பேரை விட நாங்கள் சொல்ல மாட்டோம், தலைவர் தான் சொல்லுவோம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிற்பார் அவர். இது யாருமே செய்ய மாட்டாங்க. சும்மா சார் நீ போப்பா, 4 அனுப்பிச்சுடுறேன்ப்பா, நான் ஒரு அசிஸ்டன்ட் அனுப்பிச்சுடுறேன்ப்பா, இவர் அனுப்பிச்சு அப்படியே கிடையாது. பார்ப்பாரு, 2 இடம் பார்ப்பாரு, 3 பார்ப்பாரு. சரி இது முத்தி போச்சுன்னு சொன்னா சரக்குன்னு வந்துடுறாரு. அதனால ஏன் சொல்ல, அது ஒன்று. அதே மாதிரி மன உறுதிங்கிற இன்னொரு விஷயம் இருக்கு. வெற்றி பெற்ற பிறகு கூட நான் படித்தேன், நான் பார்த்தேன், நான் ஃபேஸ்புக்கை பார்ப்பேன், எல்லாத்துலேயும் பார்ப்பேன். வெற்றி பெற்ற பிறகு கூட இந்த நடிகர் நடித்தா இந்த நடிகர் தான் நடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்திட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டார். அண்ணன் வாங்கிட்டாரு. நான் அவர் யாருன்னு சொல்லணும், எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. அட்வான்ஸ் வாங்கின பிறகு கூட இவர் தான் நடிகர், இந்த வைதேகி காத்திருந்தால் இந்த படத்தோடைய விஜயகாந்த் சார் தான் கேப்டன் தான், அதுல நடிக்கணும்னு சொல்லி உறுதியா மன உறுதியோடு இருந்து அது அப்போ நான் கேள்விப்பட்ட விஷயம், வீடு கட்டிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. அதையும் மீறி அவளுக்கு 1008 பிரச்சனைகளை சந்திச்ச பிறகு கூட அதை அவரை வச்சு எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு, சாதாரண ஹிட்டு கிடையாது. அந்த படம் தெரியும், எங்க பார்த்தாலும் பட்டி தொட்டியெல்லாம், கீத்துக்கோட்டையெல்லாம் அந்த நேரம் பட்டி தொட்டியெல்லாம் வெற்றி. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய நண்பர் பென்ஸ் கார்ல போறதும், இவர் நடந்து போறதும், அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இப்படி ஜெயிச்சு வெற்றிகரமா வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய நாயகன் கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி பெறுவாருங்கிற எனக்கு மன உறுதியா இருக்கு. இந்த படத்துல ஒரு படத்துடைய அசோசியேட் டைரக்டர்னு சொல்லக்கூடாது, தப்பான தவறா இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர், ஒரு பெரிய படம் பண்ணவர் என்கிட்ட இருந்து ஒர்க் பண்ணாரு, ஜிப்ஸ் ராஜ்குமார் அண்ணன். ஏங்க அதெல்லாம் சாதாரண விஷயமாங்க அது. நான் ஒன்றும் பெரிய டைரக்டர் கிடையாது, நான் ஒன்றும் என்கிட்ட இருந்து ஒர்க் பண்ணி இந்த படத்தை முடிச்சு கொடுத்தார். அதே மாதிரி ரொம்ப இந்த படம் படத்துக்காக நம்ம நண்பர் திரைப்பட நடிகர் ராஜ் மௌரியா அவர், இந்த மாதிரி நிறைய கலைவாணி, அப்படி முக்கியமான ரெஃபரன்சஸ் எல்லாருமே இந்த படத்தை நிகழ்த்திருக்காங்க. நான் இயக்குனர் பேரு சாருடைய ரசிகன். நான் அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருப்பார், எதையுமே யதார்த்தமாக காட்டியிருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அதனால இதான் விஷயங்கள், வேற ஒன்றும் மற்ற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக அக்டோபர் மாதம் படம் ரிலீஸ் ஆகும். இது எல்லாரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்க. தயவுசெய்து நடிக்க வந்தவங்க நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க.
தயவுசெய்து அது மட்டும் தான் நான் சொல்லுவேன், வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக கருப்பட்டி படத்தின் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ விஜயராஜ் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் சினிமா துறையின் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து நாங்கள் 2024 ஆரம்பித்தோம், ஜனவரி மாதம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் காலம் ஆயிடுச்சு படத்தை முடிக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய சிக்கல் படத்தில் ஆரம்பித்த காலத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம், பயங்கர பிரச்சனைகள், மணி ரிலேட்டடாகவும் சரி மற்ற பிரச்சனைகளும் நிறைய வந்துச்சு படத்தில். இதுக்கிடையே டைரக்டர் அவருக்கு உடம்பு முடியாமல் அவர் ஒரு 4-5 மாதம் உடம்பு முடியாமல் ஆயிட்டார். அது ஒரு பெரிய சிக்கல். அதுக்கப்புறம் இந்த ஹீரோயின்ஸ் வந்து சில டேட்ஸ் கொடுக்கல எங்களுக்கு. அதுக்கு ஒரு ஒரு சாங்குக்காக கிட்டத்தட்ட 6 மாதம் வெயிட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வந்தது. அது இல்லாமல் மணி ரிலேட்டடாக நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணணும்னு கொண்டு வரதுக்கே ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டோம். நேற்று கூட ஒரு பெரிய சிக்கலாச்சு. என்ன சிக்கல்னால், நைட்டு 12 மணிக்கு வந்து போஸ்டர் ஓட்டுறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சைடு கோடம்பாக்கம், இந்த சைடெலாம் போஸ்டருக்காக நம்ம ஆள் பேசியாச்சு. சரி, நம்ம ஊர் சைடு வந்து போச்சலூர் சைடில் ஒரு போஸ்டர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்கே ஒரு 50 போஸ்டர், 4 பீட்டு போஸ்டர் 50 பீட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். 12 மணிக்கு வந்து ஒரு பர்சன் வந்து போஸ்டர் ஓட்டுறதா சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் மூச்சிட்டு உட்காந்துருக்கேன். 12 மணிக்கு 12 மணிலேருந்து ஃபோன் அடிக்கிறேன், 1 மணி அடிக்க ஃபோன் அடிக்கிறேன். 1 மணிக்கு மேலே ஃபோனை எடுக்கவே இல்லை அந்த பர்சன். என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. என்னடா இது இவ்வளோ சிக்கல் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணேன். அந்த பையன் வந்தான். நானே அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு தெருவா எல்லா இடத்துலையும் போய்ட்டு போஸ்டர் ஓட்டிட்டேன். அதாவது அதாவது ஒரு ஹீரோ அவருடைய படத்துக்கு போஸ்டர் ஓட்டினா நாம மட்டும் தான் இருப்பேன். ஏன்னா வேற வழி இல்லை. இப்போ மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கணும். இப்போ சொன்னாங்க படத்தை விளம்பரப்படுத்தணும்னு சொன்னாங்க. படத்தை விளம்பரப்படுத்தலைன்னா முடியாது. இப்போ பார்த்தியா நான் சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து சினிமாவில் போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னு தெரியும், அவர் ஹீரோவாக பண்ணுறேன்றது வந்து அவங்களுக்கு இங்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வெளியே வந்து தானே தெரியும் நான் பண்ணுறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால் நைட்டு நானே போயிட்டு மொத்த ஏரியாலையும் போஸ்டர் ஒட்டிட்டு காலையில் 4:30 மணிக்கு வீட்டில் வந்து படுத்து திருப்பி 6 மணிக்கு எழுந்திரிச்சு பாப்பா கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு இப்போ இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். படத்துக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருமே ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து நான் வந்து ஒரு காட்டில் மேட்டில் ஓட்டிகிட்டு இருந்த ஒரு குதிரை மாதிரி என்னையும் கட்டி இழுத்துட்டு வந்து இந்த ரூட்டில் போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதையை சூஸ் பண்ணி என்னை இந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டி இருக்காரு பிரபு ராமாஜம் சார், இயக்குனர். அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா வந்து இந்த படம் இப்போ கிடையாது. எங்கள் படத்துக்கான ஒரு கேப்டன் அவர். இன்னொன்று, எனக்கு வந்து ராஜ்குமார் தான் என்னோடய பேர். எனக்கு வந்து விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவர் படங்கள் நிறைய பார்ப்பேன். அதனால் வந்து எனக்கு வந்து விஜயராஜ்னு பேரை மாற்றிக்கணும், அவரோட ஒரிஜினல் நேம் விஜயராஜ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. அதனால் அந்த படத்தில் வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டேன். எனக்கு வந்து அந்த பட்டம் வந்து இளைய செல்வன்ற பட்டம் வந்து எங்கள் டைரக்டர் தான் வச்சார். நீ இதை வச்சுக்கப்பா, இதுதான்ப்பா அவனுக்கு கரெக்டாக இருக்கும், இளைய செல்வன் சொல்லிட்டு வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. இன்னும் அந்த மாஸ்டர்னு சேர்த்துருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அவர் குங்ஃபு மாஸ்டர், குங்ஃபுல பிளாக் பெல்ட் முடித்தவன் நான். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாஸ்டர்னு கூட போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதை போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ண நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் படத்தில் வந்து நிறைய எனக்கு உதவியாக இருந்த வந்து கலைவாணி அக்கா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஃபேமிலி தான். ஏன்னா நான் ஷூட்லாம் நான் சொன்னேன் இல்லையா, 2 வருஷம் கிட்டத்தட்ட எடுத்தோம். போயிட்டு வருவோம் ஷூட் போயிட்டு வருவோம். ஸோ பிஸ்னஸையும் பார்த்துக்கணும், ஃபேமிலியும் பார்த்துக்கணும். எங்கள் அப்பா அம்மா மனைவி குழந்தை இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே குடம்பாக்கம் ஏரியாவில் நான் நிறைய சினிமா கம்பெனி ஏரியா இறங்கியிருக்கேன். குடம்பாக்கம், வடபழனி, அது சாலிகிராமம், இந்த இடத்துல நிறைய சினிமா கம்பெனி ஏரியா இறங்கியிருக்கேன். அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து யாருமே வாய்ப்பு தரலை. என்னடா இது நமக்கு யாருக்குமே வாய்ப்பு தரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகியிருக்கேன். இதே ஸ்டுடியோவில், இந்த லேபில், இந்த தேட்டரில் நான் நிறைய ஆடியோ லான்ச் வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல என்னோடய படம் ஆடியோ லான்ச், அது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. இந்த ஸ்க்ரீன் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய திரையில் என்னை நான் பார்த்ததே கிடையாது. வாழ்க்கையில் முறையாக இதை நான் பார்க்குறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுவும் இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள், சினிமா துறையை சேர்ந்தவங்க
இந்த மேடையில் உட்காந்துருக்காங்க. அவங்க கூட நானும் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து படம் நடிக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே போராடிட்டு இருக்காங்க நிறைய பேர். அவங்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நமக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஃபேமிலியை கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து இறங்கி அந்த வேலையை பாருங்கள். ஏன்னா நம்ம சினிமான்னு சொல்லி சினிமாவில் ஓடிட்டோம்னா அப்புறம் ஃபேமிலியை விட்டுடுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த ஏரியாவில். அந்த மாதிரி இல்லாமல் ஃபேமிலியும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் வந்து சாதிக்கலாம் கண்டிப்பாக. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. வேறு யாராச்சும் விட்டு மன்னிச்சுக்குங்க. இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கோம். அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்கோம். படம் வந்து 2 பார்ட்டாக எடுத்தோம். 2 பார்ட்டாக எடுத்து இப்போ வந்து ஃபஸ்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் ஃபுட்டேஜ் நிறைய இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ஃபுட்டேஜ் இன்னும் பெண்டிங் இருக்குது. அந்த ஃபுட்டேஜ் வச்சு இன்னும் கொஞ்சம் சில சீன்ஸ் எடுத்தால் செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் படத்துக்கு மியூசிக் போட்ட மியூசிக் டைரக்டர் திரு டிஎஸ் திவாகர் சார், அவர் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். எங்கள் கூட இருந்து என்னென்னா படத்துக்கு மியூசிக் மட்டும் போடல, எங்கள் படத்தோட எடிட்டரும் அவர் தான். அவர் சொன்ன மாதிரி நான் கூடவே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அவரை விட்டு நகர கூட இல்லை. எங்கேயுமே அவர் என்ன சொல்ற யூரின் போக கூட விட மாட்டேன். அவரை இருக்க சார் இதை பண்ணிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப அவரை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு இதை பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்ம மணின்றது அடுத்த விஷயம். நம்ம இவ்வளோ தான் தருவோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே வந்து ஒரு 100% ஒரு ஹோப் கொடுத்து எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு திவாகர் சார். அவர் தான் இந்த நிகழ்ச்சியோட பெரிய நாயகன். ஃபஸ்ட்டு அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் படத்தோடைய கேமராமேன் செந்தில் மாறன் சார், என்னுடைய ரொம்ப நண்பர்னு சொல்லலாம். படம் பார்த்திங்கன்னா நாங்கள் மேட்டூர், சேலம், செஞ்சி இந்த சைடில் தான் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்கோம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேஜிஆர் ஐயா, தவமணி அண்ணன், அதுக்கப்புறம் ஆறுமுகம் ஐயா, இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க லொக்கேஷனுக்கு. செந்தில் பற்றி சொல்லணும்னா காலையில் 8 மணிக்கு ஷூட் வைக்கிறோன்னா காலையில் 6 மணிக்கு கிளம்பி வந்துடுவார். என்ன ரெடி ஆகிட்டியா போலாமா அப்படின்னு சொல்லுவார். ஒரு யதார்த்தமான ஒரு பர்சன். அதேமாதிரி ஷூட் போகிறோன்னா எங்கே ஷூட் போகிறோம் அப்படின்னாரு. ஷூட் வந்து ஏதோ அங்கே ஒரு வீடு தெரியலையா, அதுக்கு பின்னாடி ஒரு மரம் தெரியுதுல, அதுக்கு பின்னாடி ஒரு மலம் தெரியுதுல, அங்கே தான் ஷூட்டுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீ வந்து நான் கிளம்பி போயினே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி மாட்டிட்டு பின்னாடி அசிஸ்டன்ட் அனுப்பிச்சி விட்டுறது கிளம்பி போயிட்டேன்றாரு. அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஒரு பர்சன். மற்றபடி இன்னொரு கேமராமேன் இருக்கார், அவர் இன்னைக்கு வரலை, கவிநாதன் சொல்லிட்டு. அவரும் ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். நாங்கள் ஒரு காரு சேசிங் ஷூட் ஒன்று வச்சுருந்தோம். எப்படின்னா முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்கோம், பின்னாடி ஒரு கார் வந்துட்டுருக்கோம். இந்த கார்லேருந்து அந்த காரை ஷூட் பண்ணணும். எங்ககிட்ட போதியமான எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. அவர் வச்சுருக்க கேமரா கொஞ்சம் பெரிய கேமரா, ஒரு கிட்டத்தட்ட 7 கிலோ வெயிட் இருக்கும். அவர் என்ன வண்டி ஓட்ட சொல்லிட்டு பின்னாடி இருக்க காரை சேஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறாரு. அதாவது இந்த டயர்லேருந்து அந்த டயருக்கு வீடியோ எடுக்கிறாரு, அந்த காருக்கு வீடியோ எடுக்கிறாரு. என்னன்னா அந்த ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதில் இருக்க நம்ம ஷீட் பெல்ட்டை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த கேமராவை கீழே தொங்க விட்டுட்டு வீடியோ எடுத்தார். நான் தான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். எதிர வண்டி வந்துச்சுன்னா சடனாக பிரேக் பண்ணால் அந்த டோர் வந்து இவரோட கேமராவில் அடித்து கேமரா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-45 லட்ச ரூபா கேமரா. அப்படியும் அதை பொறுப்பெடுத்தாமல் ரொம்ப சின்சியராக எனக்கு அவர் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே. ஸோ கவிநாதன், அவருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வரல அவர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த 2 ஹீரோயினும் இன்னைக்கு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன். என்னென்னா ஃபஸ்ட் ஹீரோயின் வந்து ஓணம் பண்டிகை தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் இதில் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னென்னா, நம்ம தமிழ் பொண்ணுங்களை வச்சு இனிமேல்ட்டு படம் பண்ணணும். இந்த மலையாளி பொண்ணுங்கள்லாம் வந்து அங்கேருந்து கேரளாவிலேருந்து கூப்பிட்ற பொண்ணுங்க, ஒசூர்லேருந்து கூப்பிட்ற பொண்ணுங்களாம் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துருச்சு. ஏன்னா நாங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். நான் உனக்கு வந்து போகிறதுக்கு ட்ராவல் சார்ஜ் கூட போட்டுறோமா, நீ வந்து போமான்னா எங்களுக்கு ஓணம் பண்டிகை தான் முக்கியம், வேறு எதுவும் எங்களுக்கு முக்கியம் கிடையாது, எங்களுக்கு அவசியம் கிடையாது அப்படின்ட்டாங்க அவங்க. அது கடுப்பாயிடுச்சு எங்களுக்கு. சரி நீ வந்தால் வராகட்டி போட்டு விட்டுட்டோம். இன்னொரு ஹீரோயின் ஹரிணி, அவங்க இருக்காங்க. அவங்க பார்த்தோன்னா வர முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இப்போது. ஏன்னா அவங்களுக்கு டைஃபாய்டு ஸ்டேஜ் 4 இருக்குது. இன்றைக்கி வரலாம் இருந்தாங்க. சப்போஸ் அவங்க வர முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க வர முடியலன்றதுக்காக. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு படம் ஒன்று ஸ்டார்ட் பிளான் பண்ணியிருக்கோம். பிரபு சாரோட சேர்ந்து ஒரு படம், அடுத்த படம். இந்த படத்தை விட அந்த படம் கொஞ்சம் ஒசரமாக இருக்கும்னு சொல்லிட்டு டைட்டிலே ஒசரம்னு வச்சிட்டாரு. அந்த படம் ஸ்டார்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த படத்துக்கான ஹீரோயின் ஐஸ்வர்யா வந்திருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொரு ஹீரோயின் வந்தாங்க. அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. கோமல் சர்மான்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ டைம் இல்லை, அதனால் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வந்தவங்க அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம்
இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட அழைப்பு ஏற்று இங்கே அத்தனை பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருமே வந்து நான் நேரில் போய் பார்த்து, சில பேர் நேரில் பார்த்தா சில பேர் பார்க்க முடியல. இருந்தாலும் நான் கூப்பிட்டேன்றதுக்காக எனக்காக ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள் தான் எனக்காக வந்து இந்த படத்துக்காக உட்காந்துருக்காங்க. அது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. நான்லாம் வந்து படத்தில் பார்த்துருக்கேன், இங்கே உட்காந்துருக்கவங்க அத்தனை பேரையும் இன்றைக்கி நேரில் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சுந்தரராஜன் சார்லாம் வந்து ஏப்ரல் ஃபுல்லில் ஒரு பேப்பர் போகும் பார்த்தீங்களா, அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு அப்படின்னு அதெல்லாம் ஸ்டேட்டஸாக ஒரு காலத்தில் வச்சு சுற்றிட்டு இருந்தோம். அவரெல்லாம் இப்போ நேரில் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து பேரரசு சார், இப்போ இங்கே மிகப்பெரிய டைரக்டர், மிகப்பெரிய ஒரு ஹீரோக்களை வச்சு படம் எடுத்தவர், அவரும் இங்கே வந்து உட்காந்துருக்காரு. அடுத்து நம்ம ஜாகுவார் தங்கம் மாஸ்டர், அவர் நம்ம படத்தில் ஒரு ஃபைட் பண்ணுறதுக்காக நாங்கள் கேட்டு வச்சுருந்தோம். இப்போ செகண்ட் பார்ட்டு எடுக்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் சீன் இருக்குது, அதில் நம்ம கண்டிப்பாக அவரை வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்த பாட்டு கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது, அதை பண்ணணும். அவரும் மிகப்பெரிய ஒரு ஜாம்பாவன், அவரை பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் என்ன தான் கும்பு மாஸ்டராக இருந்தாலும் அவர் மாஸ்டருக்கெலாம் மாஸ்டர், அதனால் பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக இருக்குது. அடுத்தது ஜிப்சி ராஜ்குமார் சார், இவர் வந்து என்னோட உடன்பிறவா சகோதரன் சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்துலேயுமே என் கூட நின்று எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் ஜிப்சி ராஜ்குமார் சார் ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா இப்போ இவ்வளோ சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்காது, ரொம்ப நன்றி. அடுத்து எங்கள் அண்ணன் பார்த்திபன், நான் கூப்பிட்டவன்னு சொன்ன உடனே ஊரில் இருந்து அவருக்கு இருக்க வேலைகள்லாம் விட்டுட்டு தம்பி சொல்லியிருக்கான், அவனுக்காக கண்டிப்பாக இன்றைக்கி போகணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னோட நண்பர்கள் இன்னும் வந்திருக்காங்க சில பேர், நான் இன்னும் பார்க்கல. ஸ்ரீகாந்த் சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தரை பார்த்துருக்கேன், அவர் அங்கே உட்காந்துருக்காரு. மேடையில் கூப்பிட்டேன் ஆனால் வரவே இல்லை, நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். நான் அப்புறம் பேசிக்கிறேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் இன்னும் எந்த நண்பர்கள் வந்திருக்காங்கன்னு தெரியல, ஏன்னா இங்கேருந்து பார்த்தா எனக்கு தெரியல. ஸோ வந்திருக்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வேறு யாராவது பேர் விட்டுருக்கேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. அதுமாதிரி படத்தில் நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க படத்தை. நான் நிறைய பேசணும்னு நினச்சி வந்தேன், ஆனால் இன்றைக்கி டைம் கிடையாது. நான் பேசினேன், அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவேன், போட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு வந்தேன், ஆனால் பேச முடியல. அதனால் வந்து மன்னிக்கணும். கண்டிப்பாக கருப்பட்டி 2வது பார்ட்டில் கண்டிப்பாக நான் இன்னும் லென்த்தாக பேசுவேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம பிஆர்ஓ விஜயமுரளி சார் எனக்கு பக்கத்துணையாக இருந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுறதுக்கும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். வேறு யாராச்சும் விட்டு இருந்தால் சாரி மன்னிச்சிருங்க. அப்புறம் பகவதி பாலா சார் நமக்கு ஒரு அழைப்பு எடுத்து ஒரு சாருடைய அருமை நண்பர், எனக்கு ஒரு முதல்ல விஜயராஜ்னு சொல்லி ஒரு ஷீல்டு கொடுத்தாரு அவருடைய பத்திரிகை மூலயமா. ஸோ அவர் இங்கே வந்திருக்காரு, அதனால் அவருக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வந்து பிரபு சார்கிட்ட அறிமுகப்படுத்தினது எங்கள் உடன்பிறவா சகோதரி கல்பனா அக்கா. கொஞ்சம் இல்லைங்க கல்பனா அக்கா, இவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு பிரபு சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த படம் கிடையாது. அதனால் எல்லாம் இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். படம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பட்ஜெட்டில் எடுத்தோம், இருந்தாலும் ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் இந்த படத்தை நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். சதீஷ் அவர்களை மேடை கிடைக்கிறோம். சதீஷ். நன்றி சார். அடுத்தபடியாக இவர் ஸ்டண்ட் இயக்குனர் மட்டுமல்ல, பாடலாசிரியர், நடிகர், தயாரிப்பாளர், கில்ட் தலைவராக இருந்தவர். இவரையும் கில்ட்டையும் பிரிக்க முடியாது என்று சொல்பவர்களும் உண்டு. தயாரிப்பாளர்களுக்கு உற்ற துணையாக வலம் வரும் திரு ஜாகுவார் தங்கம் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் வீர கரங்கூப்பி நன்றிகள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். கருப்பட்டி, எங்கள் ஊரில் கருப்பட்டி ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரைலாம் கருப்பட்டின்னா அவ்வளோ இதாக இருக்கும். இல்லை, எங்கள் ஊருக்கு அப்புறம் தான் பிடிக்கும் உங்களுக்கு, நாங்கள் தானே பண்ணித்தரோம். இப்போ ஆர் சுந்தரராஜனாருக்கு கருப்பட்டி ரொம்ப பிடிக்கும். ஏன் தமிழகத்துக்கே கருப்பட்டி ரொம்ப நல்லா பிடிக்கும். அந்த மாதிரி மிக அற்புதமாக விஜயராஜ் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் ராஜ்குமார், விஜயகாந்தோட தீவிர ரசிகர். இன்னும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு தான் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன் சொல்லும்போது. ஏன்னா விஜயகாந்த் கேப்டன் பிறந்தநாள் இல்லையா, வைக்க நினச்சிருந்தேன் நான். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நினச்சேன். இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இசை அன்பு சகோதரர் அண்ணன் தானே எனக்கு, அண்ணன் திராவகர் அவர்களுக்கு நன்றி. எல்லோரும் எனக்கு அண்ணன் தான், கரெக்ட் தான். திராவகர் அவர்களுக்கு நன்றி. அது மாதிரி ஆர் சுந்தரராஜன் சார் வந்து
மாபெரும் இயக்குனர். நான் ஒரு படத்தில் நான் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு பெருமை. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இப்போ உட்கார்ந்துருக்கும் போது நினச்சி பார்த்தேன், அடிமை பெண் குடியிருந்த கோயில் படம் பண்ண கே சங்கர் படம் நான் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி பெரிய பெரிய இயக்குனர் கூட பண்ணியிருக்கேன். பேரரசு சார் என் படத்தில் நடிக்க வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு உண்மையில் எனக்கு ஒரு பாக்கியமாக இருக்கும். அது மாதிரி ஜிப்சி ராஜ்குமார் சார் இப்போ வந்து அவர் ஒரு படம் தயாரிக்கிறாரு. அதில் நான் ஒரு ஹீரோ, அவர் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய ஆக்ஷன் படம். நான் இப்போ ஆல்ரெடி ஜாகுவார்னு ஒரு படத்தில் நான் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். கரண்டில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. எனக்கு வயசு 74ங்க. 75 வயசில் 75 வயசில் படம் ரிலீஸ். ஏன்னா யாருமே உலகத்தில் 75 வயசில் ஹீரோவாக அறிமுகமாகலை, நான் அறிமுகமாகிறேன். அந்த பெருமை ஒரு தமிழனுக்கு கிடைக்கட்டுமே, ஒரு தமிழனுக்கு அந்த பெருமை கிடைக்கும். நெட்டில் பார்த்தேன், சரி 74 கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 75 இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி 75ல் என்னோட படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். ஜிப்சி ராஜ்குமார் அதில் ஒரு முக்கியமான கதையில் இருக்கார். அந்த எனக்கு ஆனால் சிலம்பத்தை பற்றி படம், தமிழ்நாட்டோட வீரனோட கலை, அந்த வீரக்கலையை பற்றி தான் படமே எடுக்கிறேன். வாங்க சார். என்ன சார், கண்டிப்பாக வாங்க சார். சார் நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்க சார், ரொம்ப நல்லா வருவீங்க சார். எப்பவும் 2 பொண்ணு கூட டான்ஸ் ஆடுறீங்க. சாரி, எப்பவும் ஜாலியாக இருக்கீங்க சார், பரவாயில்ல. இந்த படத்துக்கு அடுத்த படத்துக்கு கூட 2 பொண்ணா எங்க அவங்க? என்ன சார்? இல்லை, அது சூப்பர் தகுதி சார். அது மட்டும் இல்லை சார், ரோட்டில் 2 பொண்ணு போய்கிட்டு இருக்கு, கூப்பிட்டு அதையும் வச்சு ஆடுறாரு. அது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல ரசிகர் ஆடுறாரு. உண்மையில சந்தோஷம் சார், நல்லா இருக்காரு. என்ன கொஞ்சம் என்ன சார் எனக்கு அதில் அவர் டேஸ்ட்டு புதுசாக இருக்கா. அதாவது என்னென்னா, இப்போ வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து ஹேர் ஸ்டைலு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து அவருக்கு சட்டம் ஒரு ரிட்டையரில் நான் ஒரு படம் கூட நடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நாங்கள் தான் அதுக்கு வந்து சில ஒரு ஆயிலெலாம் போட சொல்லி அதை தலை ரெடி பண்ணேன். அதே மாதிரி விஜய் சார் முன்னாடி வேறு மாதிரி வாரிப்பார். அதுக்கப்புறம் சொன்னேன், நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதே மாதிரி வாருங்க, தலைமுடி வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் முகத்துக்கு இந்த கெட்டப்பு நான் அன்றைக்கே சொன்னேன். நீங்கள் போஸ்டர் அடிக்கும்போது சொல்லியிருந்தேன், போஸ்டர் இப்படி அடிங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம எப்படி இருக்கணும்லாம் தெரியல, வெளியில் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா நல்லா எடுத்துருக்கீங்க. அது கேமராமேனுக்கு எங்கே இருக்கார் கேமராமேன்? நன்றி, கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே டைரக்டர், அன்பு சகோதரர், உண்மையிலே நல்ல மாமனிதர். அந்த மனிதர் அவர் ஒரு படம் பண்ணியிருக்காருங்கும்போது நான் அன்றைக்கி வந்து எங்கேயோ இருந்து வரேன், அவ்வளோ டிராஃபிக் நின்று கார் ஓட்ட முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு வரேன்னா இந்த மனிதர் வந்து அவ்வளோ நல்ல மனிதர். உண்மையிலே ரொம்ப வெற்றி பெறணும் சார், நீங்கள் வெற்றி பெறணும். அவங்க கலைவாணி அக்கா, எங்கே கலைவாணி அக்கா? இந்த அக்கா பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் யாருன்னு கேட்டேன், டைரக்டரோட மிஸ்ஸஸான். யாரோ சார் குறிஞ்சி பேசுகிற மாதிரி இருக்கு. ஓகே, இல்லை அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து திரைப்படத்தை நல்லா வர்றதுக்கு ஒருத்தர்லாம் படம் எடுக்க முடியாதுங்க, எல்லாரும் சேர்ந்து படம் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதான் இந்த 24 சங்கம் வச்சுருக்காங்க. 24 சங்கம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அத்தனை பேருக்கும் அவங்களோட கலை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அந்த அத்தனை கலையும் இதில் இருக்கும். அதனால் இத்தனை பேர் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த படம் நிச்சயமாக கருப்பட்டி, உலகம் ஃபுல்லாக கருப்பட்டி பற்றி பேசுவாங்க. ஏன்னா கருப்பட்டி இல்லாத யாருமே இல்லை. இன்னைக்கு சர்க்கரை சாப்பிட்டவங்க சுகரில் இருப்பான், கருப்பட்டி சாப்பிட்றவங்க சுகரே வராது. அப்போ கருப்பட்டிங்கிற ஒரு படம் நல்ல படம். அந்த படத்தை பார்க்க உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது. ஆனால் தேட்டரில் பார்க்கணும். ஏன் தேட்டரில் பார்க்கணும்னா, வீட்டில் உட்காந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது ஜாதி, மதம், மொழி எல்லாமே இல்லாமல் அவங்க அழும்போது நம்ம அள வைப்போம். அந்த டைரக்டர் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒருத்தனை அள வைக்க முடியுமா? 1000 பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க, 1000 பேர் சிரிப்பாங்க, 1000 பேர் உணர்ச்சி வசப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தேட்டரில் உட்காந்து பார்த்தா தான் தெரியும். நான்லாம் ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா அப்படி படம் பேய் மாதிரி படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ ஒரு வாரத்தில் ஒரு 5 படம் அப்படி பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோதான் முடியுது வேலை. சுந்தரராஜ் சார் ஏதோ சொல்ல வர்றாரு இல்லையா? சரி. அப்புறம் இதில் ரொம்ப கொடுப்பேன்னா, அவங்க அப்பா பேசினாங்க, நம்ம ஹீரோவோட அப்பா பேசினார். உண்மையிலே அவருக்கு ஒரு கைத்தட்டு தட்டுங்க. உண்மையிலே எனக்கெல்லாம், நான் சின்ன பையனுக்குமே அப்பா தவறிட்டாங்க, அம்மா தவறிட்டாங்க. இன்னைக்கு ஒரு அப்பா வந்து தான் புள்ள இந்த மாதிரி இருந்தார், அவருக்காக அந்த பெருமையாக பேசினார்ல, கிரேட் சார். சார் கிரேட். உண்மையிலே உங்களுக்காக உங்கள் பையன் பெரிய ஆள் வருவார், உங்களுக்காக உங்கள் பையன் கண்டிப்பாக பெரிய ஆள் வருவார். ஏன்னா ஒரு அப்பா வந்து யார், தந்தையும் தாயும் வந்து எப்படியோ தன் புள்ள நல்லா இருக்க நினைப்பாங்க. அந்த இடத்துல உங்கள் தந்தை அப்படி அவர் பேசும்போது நான் உண்மையிலே ரொம்ப ரசித்தேன். உண்மையிலே நல்லா இருக்காரு. அப்புறம் 2வது படத்துக்கு ஹீரோயின், அவங்க உண்மையிலே பாராட்டுறேன். ஏன்னா நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, தமிழர் தான் கூப்பிட்டு நடிக்க வைக்கணும், செய்யுங்க. உண்மையிலே தமிழரை டெக்னீஷியனாக போடுங்க. ஏன்னா நான் அனுபவிக்கிறேன். ஏன்னா வந்து
நம்ம வந்து தமிழ்நாட்டில் தமிழனுக்கு வரவேற்பே இல்லை. ஏன்னே தெரில, எதுக்குன்னே தெரில, ஏன் தமிழனை ஒதுக்குறீங்கன்னே தெரில. தமிழனை மிஞ்சி என்னங்க ஒர்க் இருக்கு? இன்னைக்கு உலகத்திலேயே முதலாக வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச நம்ம சித்தர் பெருமக்கள் தான், தமிழர்கள் தான். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மருந்து சாப்பிட்றோன்னா அந்த மருந்துக்கு காரணம் ஒரு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. ஆனால் அதே மாதிரி நம்ம அழகுலேயும் தமிழர்களில் வந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அழகுக்கு நிகர் தமிழர் தான். அதனால அடுத்த படத்தில் நீங்கள் தமிழரசி போடுங்க, நிச்சயமா அதில் நீங்கள் தமிழ் தானம்மா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இல்லைன்னா இங்கேயே மாற்றிடலான்னு பார்த்தேன், அந்த மாத்திர தமிழ் தான். சரி, ஓகே. அதனால எல்லாரையும் தமிழை போடுங்க சார். இந்த படம் கருப்பட்டி மிக மிக பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இங்கே வந்த பெரிய ஜாம்பவான்கள், ஏன்னா ஆர் சுந்தரராஜன்லாம் மிக மிக பெரிய உயர்ந்த மனிதர். அவர்கிட்ட வந்து அப்படி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாங்கள் கேரளா போய் ஒர்க் பண்ணோம் ஒரு படம், ஞாபகம் இருக்கா சார்? உங்கள் படம் கேரளாவுக்கு வந்தோம். ஆமாம், கேரளாவில் ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு ஆமாம், இல்லை நமக்கு அந்த சீன் தேவை இருந்துச்சு, பொண்ணு தேவையில்லை. அதனால அப்புறம் வந்து பேரரசு சார், இன்னைக்கு விஜய் சாரை வச்சு அவ்வளோ ஹிட் படம் கொடுத்த பேரரசு சார், உண்மையில அவருக்கெல்லாம் கை தட்டுங்க. இன்னைக்கு என்ன டைமு, எதையும் எதிர்பார்க்காம ஒரு சின்ன படம் நல்லா வரணுங்கிறக்காக வந்து உட்காந்துருக்க அந்த மாமனிதன். உண்மையிலே இன்னைக்கு வந்து விஜய் சார் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட சின்ன குழந்தைகள்னு என் ஸ்டூடெண்ட். அவர் படம் ஒரு 13 படம் பண்ணியிருக்கேன். பகவதி, ஷாஜகான், என்று அதில் பெரிய படம், அது மாதிரி நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து நிச்சயமாக சினிமாவுக்கு நல்லது நிச்சயமாக பண்ணுவார். ஏன்னா அன்னைக்கு இப்போ ஆர் உதயகுமார் சார் சொல்லிட்டு போயிருக்காரு. நிச்சயமாக நானும் ஒரு 2 நாள் கழிச்சு அவர் பார்க்குறேன். பார்க்கும்போது திரையுலகத்துக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நான் லிஸ்ட் எழுதி வச்சுட்டு அவர்கிட்ட கொடுக்க போகிறேன். அவருக்கு தெரியும், ஆனால் என்னன்னா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருப்பார். அவர் சைலண்ட் பார்ட்டி, ஆனால் அதை செஞ்சிருவார். அதனால் அவர்கிட்ட நானும் செஞ்சு சொல்லி நம்ம தமிழ் திரையுலகம் படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிற இதே இல்லாமல், இப்போ நாங்கள் வந்து கில்டில் நான் இருக்கிறேன். ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு 50 தேட்டர் கில்டு சார்பாக எடுத்து அந்த சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருப்பியும் இப்போ அந்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதில் இடையில கொஞ்சம் பிரச்சனைகள் வந்ததுனால அப்படியே ஒதுக்கிட்டோம். இப்போ நான் திருப்பி வந்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்க நிர்வாகம் அத்தனையும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், உங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். இந்த படம் மிக மிக பெரிய வெற்றி அடையணும், அதுக்கு அடையும். அதுக்கு ஒரே காரணம், நீங்கள் அப்பாவை மதிக்கிறீங்க, நீங்கள் அம்மாவை மதிக்க. உங்கள் அம்மா வந்திருக்காங்களா? கூப்பிடுங்க அவங்க மேடைக்கு, வாங்கம்மா, சால்வை கொடுங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் எப்பவுமே 5 மணிக்கு ஃபங்க்ஷன் வருவாங்க, இன்னைக்கு 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனால் லேட் ஆகிடுச்சு. அதனால் எல்லாரும் மனசார வாழ்த்துங்க. நான் நல்லா இருக்கணுங்கிறதுல, இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு நினச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். இன்றைக்கி எங்கேயோ ஒரு இடத்துல நேபாளத்தில் இருந்துக்கு எவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கு. அது எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் மனசார வேண்டுங்க. ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம வேண்டுறது நடக்கும். அது மாதிரி அம்மா அப்பா கிட்ட எது சொல்கிறோமோ அது நடக்கும். உலகத்திலே வந்து தாய்க்கு நிகர் தாய் தான், அந்த தாயை மதிங்க. தந்தைக்கு நிகர் தந்தை தான், அந்த தந்தையை மதிங்க. தாயும் தந்தையும் யார் மதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி கோட்டை எட்டி ஆவாங்க. அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னது. பெண்களை மதிங்க. தாயும் வந்து பெண்கள், இவங்களும் எனக்கு தாய் தான், இவங்களும் எனக்கு தாய் தான், அந்த பாப்பாவும் எனக்கு தாய் தான். அந்த தாயா பெண்களை நினைச்சா மட்டும்தான் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். எவனும் தப்பான பார்வை பார்க்காதீங்க, பார்க்குறவங்கள சுற்றுங்க போலீஸ், அதான் நான் சொல்ல முடியும். அது மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த விழாவுக்கு வந்து அத்தனை தாய்மார்களுக்கும் அத்தனை நண்பர்களும் பொலிச்சலூர் யாரு? பொலிச்சலூர் சவுண்டே காணும். அதுதானே, அதை எதிர்பார்ப்பாங்கல்ல அவரு. பொலிச்சலூர்னா கைத்தட்ட வேணாமா? சரி, ஓகே. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு எப்பவும் சொல்ற மாதிரி தான், உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். இந்த படத்துல கானா பாட்டு பண்ண ஜனா அவர்கள் மேடை கிடைக்கிறோம். அவருக்கு பேரரசர் அவர்கள் சால்வை அனுப்பார்கள். சீக்கிரம் வாங்க. அடுத்தபடியாக ஊருக்கு மரியாதை கொடுத்தவர், பஞ்ச் வசனங்களுக்கு இவர்தான் முன்னோடி. திரையுலக திருவிழாக்களில் கலந்து கொண்டு வாழ்த்தும் பக்குவம் கொண்ட இலகிய மனதுக்காரர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் பொருளாளர், நடிகருமான இயக்குனர் பேரரசு அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கருப்பட்டி திரை இசை வெளியீட்டுலாக வந்திருக்கோம். அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்கள். நான் ஊரில் இருந்து உதவி இயக்குனராக சேரணும் கிளம்பி வரும்போது யார்கிட்ட சேரணும்னு 3 லிஸ்ட்டு. அதில் 3 பேர். பேராசை தான், பாரதி ராஜா, பாக்கியராஜ், 3வது ஆர் சுந்தரராஜன். ஆனால் 3 பேர் நெருங்கவே முடியல, அது வேறு விஷயம்.
முட்டி மோதி நெருங்க முடியல. ஆஃபீஸில் கூட நிற்க முடியாது, விரட்டி விட்ருவாங்க. கூட்டமாக கூடாதீங்க விரட்டி விட்ருவாங்க. ஆமாம். அப்படி முதல்ல அவர்கிட்ட உதவி நான் சேர நினச்சி தான் வந்தேன். சேர முடியலை. அப்புறம் திருப்பதி படத்தில் தலை அஜித்துக்கு அப்பா நடிக்க வச்சிட்டேன். ஏன்னா எப்படியா ஒரு ஒரு நெருக்கம் வரணும்ல அப்படின்னு. இப்போ மற்ற டேரக்டருக்கும் ஆர் சுந்தரராஜன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற எல்லா டேரக்டருமே கதைக்கு பாட்டு போடுவாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் தான் பாட்டுக்கு கதை எழுதினார். அதை இன்னைக்கும் பேசிக்கிருக்க வைதேகி காத்திருந்தா 6 பாட்டு. இசைஞானி இளையராஜா வந்து இந்த 6 பாட்டுக்கும் யார் கதை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மொத்த பாட்டும். ஆனால் மொத்த பாட்டுக்கும் அந்த படம் இருக்கணும். அந்த சவாலை யாரை ஏற்றுக்க முடியுமா? அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஒரு கதையை பண்ணி அதுக்கு படத்தை பண்ணி சில்வர் ஜூப்ளி கதை பண்ணி படம் பண்ணி ஜெயிக்கிறங்கிறது எல்லாரும் பண்ணுறது தான். நம்மளாம் கதை, திரைக்கதை, வசனம். ஒரு பாடல், கதை, திரைக்கதை, வசனம். ஒரு சாதனையெல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு ஆர் சுந்தரராஜன் அவர்கள் 1 2 இல்லை, ஏகப்பட்ட வெள்ளி விழா படங்கள், வெற்றி படங்கள் இல்லை, வெள்ளி விழா படங்கள். நான் நிறைய படங்கள் அதிக தடவை பார்த்துருக்கேன். நான் 11 முறை ஒரு படத்தை பார்த்தேன். அதான் நான் அதிகம் பார்த்தது. 7 8லாம் பார்த்துருக்கேன். 11 முறை படம். அந்த படம் தான் பயணங்கள் முடிவதில்லை. அவ்வளவு வெற்றிக்கு சொந்தக்காரர் இன்னைக்கு கருப்பட்டி படத்தை வாழ்த்து வந்திருக்கிறது ஒரு பெருமையான விஷயம். கதாநாயகி பிரச்சனை சொன்னாங்க. உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். நாங்கள் 100கணக்கான ஆடியோ லான்ச் பார்த்துட்டோம். எங்களுக்கு பழைய போன விஷயம் ஆச்சு. ஆமாம், இந்த படத்துக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. சுந்தரா சார் உங்கள் சம்மந்தம் இருக்கா? உங்களுக்கு ஜாக்குவார் சார் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லாதவங்களாம் உட்காருவாங்க, சம்மந்தம் இருக்கும் வர மாட்டாங்க. அதான் ஆடியோ லான்ச். அதனால் எங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு, பழைய விஷயமாக போச்சு எங்களுக்கு. ஓணம் தான் முக்கியம்னா படத்தை நடிக்க வந்துடக்கூடாது. எத்தனை நடிகர்கள், எத்தனை நடிகைகள், எத்தனை இயக்குநர்கள், எங்கெல்லாம் பண்டிகை இல்லை சார். எங்க படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதே பண்டிகை. எங்க படம் தீபாவளி ரிலீஸ் ஆனா அதான் எங்களுக்கு தீபாவளி பண்டிகை. எங்க படம் பொங்கல் ரிலீஸ் ஆனா எங்களுக்கு அதான் பொங்கல் பண்டிகை. அது மாதிரி நம்ம படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் தீபாவளி, அன்னைக்கு தான் பொங்கல், அன்னைக்கு தான் ஓணம். அப்படி இருந்தால் தான் உண்மையான கலைஞர்கள். சினிமாவை யார் உண்மையாக நேசித்து உண்மையாக உழைக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த சினிமா அன்னை அவங்கள ஆரத்தெல்வி வெற்றி திலகமிடும். சும்மா ஒப்புக்கும் மப்புக்கும் சினிமாவுக்கு வந்தால் ஓரம் தள்ளிடும். அதனால் விஜயராஜ் மனம் தளராதீங்க. கேப்டன் அவர்களோட ரசிகர்னு சொன்னீங்க. கேப்டன் அவர்களோட ஒரிஜினல் பேர் விஜயராஜ். நடிகரானதுக்கப்புறம் அவர் விஜயகாந்த்னு பேரை மாற்றிக்கிட்டாரு. நீங்கள் ராஜ்குமார் வந்து இப்போ விஜயகாந்தோட ஒரிஜினல் பேரில் வரைய இப்போ விஜயராஜ். அங்கேயே அவர் ரசிகருக்கான ஒரு தகுதி உங்களுக்கு வந்துருச்சு. இன்னொரு கண்கொள்ளா காட்சி பெருமைன்னு சொல்லலாம். அப்பா பக்கத்துலேயே அமர்ந்து அப்பாவுக்கு பெருமை சேர்த்து. ஏன்னா இங்கே இந்த மேலே அமர்ந்துருக்கீங்கள, இங்கே எல்லாரையும் விட, எங்களை விட எல்லாத்தையும் விட 100% 100% சந்தோஷப்படுறது யாருன்னா அப்பா தான்.
அப்பாவும் அம்மாவும் தான் ஒரு முழு சந்தோஷப்படுவாங்க. ஒரு பையன் வளர்ச்சி அடைகிறான், பையனுக்கு ஒரு பெருமை புகழ் அப்படின்னா இந்த உலகத்திலேயே அப்பா அம்மா தான். அதுக்கடுத்தா மனைவி. ஏன் சொன்னால் அவங்க வெளியே இருக்காங்க, அதனால் தைரியத்தில் சொல்கிறேன். அதுக்கடுத்து தான். அதனால் இங்கே அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடு நீங்கள் சபையில் அமர்ந்திருக்கிய. இந்த கருப்பட்டி கருப்பட்டி கருப்பட்டினாங்க படத்தில் நிறைய கருப்பட்டி, பேரே கருப்பட்டி தான். ஒரு காலத்தில் கருப்பட்டிங்கிறது ரொம்ப சீப்பாக தெரியும். ஊர்களில் இந்த ஏழை எளிய வீட்டுகளில் தான் கருப்பட்டி காப்பிம்பாங்க. பணக்கார வீட்டிலலாம் இங்கே சீனி காப்பி. சீனினா சர்க்கரை, அங்கே ஊரில் தான் சீனி காப்பி. சீனி காப்பி சீனி டீனா பணக்கார வீடு. கருப்பட்டி காப்பினா ரொம்ப ஏழை நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தலையில் மாறி போச்சு. இன்றைக்கி சீனி காப்பி 5 ரூபாங்கிறான், கருப்பட்டி காப்பி 25 ரூபா. அதனால் இன்றைக்கி கருப்பட்டிக்கு வேல்யூ ஜாஸ்தியாக போச்சு. இன்றைக்கி நாட்டு சர்க்கரையை விட சீனியை விட கருப்பட்டி காப்பி தான் இன்றைக்கி விலை உயர்ந்துருக்கு. இன்னொன்று, இங்கேருந்து சென்னையிலேருந்து போவோம், மதுரைக்கு போவோம், இந்த பக்கம் தேனிக்கு போவோம், எங்கே போனாலும் சரி, எங்கே திரும்பினாலும் கருப்பட்டி காப்பி தான். ஒரு இடத்துல கும்பகோணம்னாங்க, இங்கே வந்து கும்பகோணம் டிகிரி காப்பி, கும்பகோணம் டிகிரி காப்பின்ட்டு. நம்மளுக்கு கும்பகோணம் டிகிரி காப்பினா கொஞ்சம் வேறு மாதிரி தெரியும், அந்நியமாக தெரியும். இப்போ அதை காணோம். இப்போ எங்கே பார்த்தாலும் கருப்பட்டி காப்பி தான். அதனால் இன்னைக்கு ஃபேமஸ்ஸு கருப்பட்டி. கரண்டில் இருக்குது இன்றைக்கி கருப்பட்டி. அதை டைட்டில் வச்சுருக்கிய அதுக்கு இயக்குனர் நம்ம பிரபு ராமானுஜத்தை பாராட்டணும். கருப்பாக இருந்தாலும் மச்சம் இருக்கு விஜயராஜுக்கு. எல்லா பாட்டுலையும் 2 ஹீரோயின், ரெண்டு பொண்ணுக்கு தான். 2 பொண்ணுகளும் டான்ஸ் வராது போல இருக்கு அவருக்கு. அது ஆமாம்மா உட்காந்துருக்க பாருங்க. அந்த பக்கம் அப்பா, இந்த பக்கம் கதை. அடுத்த படத்து கதை ஐயா. அதில் ஒரு சூட்சமாக இருக்குது. இந்த கதாநாயகிலாம் படம் பூஜைக்கு வந்துடுவாங்க சார், படம் ஓப்பனிங்லாம் வந்துடுவாங்க, படம் முடிஞ்சதுக்கப்புறம் வர மாட்டாங்க. அதனால் இந்த கதாநாயகி பூஜைக்கு வந்திருக்காங்க, இதுக்கு வந்திருக்காங்க, அடுத்த படம் ஆடியோ ரிலீஸுக்கு வருமானா அது கேள்விக்குறி தான். அது தமிழிச்சின்னு போட்டதுனால வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஓகே, அது மாதிரி 2 ஆனால் ஈடு கொடுக்குறாரு 2 கதாநாயகிகளுக்கும். இந்த பக்கம் கை அந்த மூவ்மெண்ட் மட்டும் மிஸ் ஆகலை. ஆகாது, எப்படி ஆகும்? ஆமாம், பேலன்ஸ் பண்ணிட்டாரு. ஆமாம், அதில் ஒரு கதாநாயகி அந்த பேயா வருது, அதுதான் மலையாளி கரெக்டாக தான் போட்டுருக்காப்புல. ஆமாம், நல்லா அழகாக இருக்காங்க, கலையாக இருக்காங்க, உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், என்ன பேயை பார்க்க முடியல, பேய்னா பயம் வரும்ல, பயமாக வர மாட்டேங்குது. நம்மளும் ரசிக்க ஆரம்பிக்கிறோம். அவங்களால சிரிச்சு நல்லா தரும். அதனால கதாநாயகி செலெக்ஷன் சார். ஆமாம், செலெக்ஷன். அப்புறம் டைரக்டர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காரு. என்னென்னா, அடிக்கடி நடிக்க வந்தால் நடிப்பில் எடுப்பாருங்க, நடிக்க வந்தால் நடிப்பில் எடுப்பாருங்க. இது யாருக்கு சொல்கிறான்னு தெரில. இப்போ நாங்கள் வர நடிச்சுக்கிருக்கேன்னா பகிருங்குது. அடுத்த ஒரு படத்தில் கூப்பிட்டா நடிக்கிறதா நடிக்கக்கூடாதா? நம்ம டைரக்டருக்கெலாம் ஒருத்தன் உள்ள ஒருத்தன், அது ஆர் சுந்தரராஜனாக இருக்கட்டும், நம்ம உதயகுமார் சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த டைரக்டர் நடிக்க போனாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. நம்மளும் அடக்கிட்டு நம்ம வந்தோமா நடித்தோமா போனோமான்னு தான் போவோம். எங்கேயாவது டைரக்டர் கொஞ்சம் வெளியே வந்துடுவான். எப்பாவது என்னடா ஷார்ட் வைக்கிறான், நமக்கு இந்த ஷார்ட் ரிலீஸ்ட் ஆகாது, சரி தப்பாக தெரியுது அப்படின்னா கம்மு இருக்க முடியாது. ஏன்னா அந்த டைரக்டருக்கு உள்ளே இருக்கான்ல ஒருத்தன், அவனுக்கு பேய் தான். டைரக்டராக ஸ்பாட்டில் டைரக்டர் வந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நடிகராக போயிட்டான்னு வச்சுங்களேன், அந்த டைரக்டருக்குன்னு பேய் ஆயிடுவான் சார். அப்போ வெளியே வருவான்.
வந்துட்டு என்னப்பா இப்படி மாற்றலாமாண்ணே அவர் லுக் விடுவார். நீ வந்த வேலை பார்க்க வேண்டியதானே, நீ என்ன ஷார்ட் வைக்கிற அப்படின்ட்டு. அதில் ஆர் சுந்தரராஜன்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாரு, தெளிவாயிட்டார். நீ எக்கடி கட்டு போ. திருப்பதியில் நான் என்ன டயலாக் சொல்லுவோம், நடிச்சுட்டு போய் உட்காந்துருவார். அது சரியாக வந்துச்சா சரியாக வரலையா, ஷார்ட்டு சரியாக வச்சானா வைக்கலையா, எதுக்கு ஓம்பாடு உனக்கு ஏம்பாடு எனக்கு. அதனால் நான் இந்த இதில் வந்து ஆர் சுந்தரராஜ கொஞ்சம் ஃபாலோ பண்ணும் நடிக்க போகிற இடத்துல. அது மணிவண்ணன் சார் அப்படி தான் சார், உங்களை மாதிரி தான். அவ்வளோ டேலண்டான அவர், பல வெரைட்டி படம் கொடுத்தவர். நம்மளாம் மணிவண்ணன் சார் ஒரு படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன், தெரியாத வர வேண்டும்ல, நல்லா கோ டைரக்டர். அவர் பெரிய டைரக்டர் அப்படி இப்படி இப்போ நினைப்போம்ல, அந்த கிளி கூண்டை திறந்த வந்து சீட் எடுத்து உள்ளே போயிரும்ல, அதே மாதிரி வருவார், பேசுவார், ஓகேப்பா டக்குன்னு போயிடுவார். அதனால் இவர் நம்ம டைரக்டர் சொல்கிறாருல, நடிக்க வந்தால் நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்கிற மாதிரியே இருக்குது. நடிக்க வந்து எல்லா டைரக்டரும் சொன்ன மாதிரியே இருக்குது. அதனால் நடிக்க வர ஒவ்வொரு இயக்குநர்களும் நடிக்க வந்தால் நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். இது அன்றைக்கி மெசேஜ். ஓகே சார். சும்மா போய் அதில் டைலாக்ஸ் சரியில்லை, சீன் சரியில்லை, இந்த லாஜிக் இடிக்குமா, லாஜிக் இடிக்குதோ கொடிக்குதோ நீ விட்டு தூக்கிடு. அதனால் நடிக்க வந்தால் நடிக்க வேண்டும் பாருங்கள். ஓகே, ஆமாம், இது எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம ஹீரோ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரோ, சரி சரி, இல்லை பண்ணியிருந்தா அடுத்தவனுக்கு ஒன்றும் இணைஞ்சிருக்க மாட்டேங்கல்ல. ஓகே, நீங்களும் தான் சார், நடிக்க வந்தால் நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். ஏன்னா நிறைய டைரக்டரோட அந்த லைஃப்பை காலி பண்ணுறது நடிக்கிறவங்கன்னு பார்க்குறது இல்லை, அந்த டேரக்டர் வேலையும் பார்க்குறது. அப்போ டேரக்டர் வேலை காலி ஆயிடுது. அதனால் நடிக்க வந்தால் நடிக்கிறவங்களை மட்டும் பாருங்கள். வித்தைங்கிறதா ஒரு விஷயத்த முழுசாக கற்றுக்கணுவேன், அசால்ட் அடிப்பான். இப்போ சைக்கிள் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது தான் பேலன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா, நல்லா கற்றுக்கிட்டவன் ரேஸ் ஓட்டுறவன் அவனுக்கு என்ன இருக்குது. அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, அவர் கதையை மைண்ட் வச்சுக்கு வருவார், அதுக்கப்புறம் கதை எடிட்டிங்லாம் கதை பண்ணுவார். அதெல்லாம் பொய் சார், நான் சொல்கிறேன் சார். ஆர் சுந்தரராஜனை பற்றி அவர் கதையை எடிட்டிங்லாம் கதையை பண்ணுவார், எல்லாம் மைண்டில் இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு மைண்டில் இல்லாமல் இத்தனை சில்வர் படம் யாரும் கொடுக்க முடியாது சார். இன்னைக்கு பைண்டட் ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க, எத்தனை படம் ஹிட் ஆகுது இன்னைக்கு. அதில் அவர் பைண்டடுங்கிறது மைண்டில், அவர் ஊரை ஏமாத்திருக்காரு, எங்களை ஏமாற்ற முடியாது. எத்தனை வைத்திய கத்துந்தார், அம்மன் கிழக்காளு, விஜயகாந்த் சார் லைஃப்பில் கரெக்டான நேரத்தில் 2 சில்வர் ஜூப்ளி, அது எங்கேயும் தூக்கி உட்காரஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆக்ஷனுங்கிற அது வந்துச்சு. வைத்திய கத்துந்தால், அம்மன் கிழக்காலாம் என்ன படம், கேப்டனுடைய கேரியரில் மிக முக்கியமான படங்கள். ஏன் சொன்னால் அன்றைக்கி இந்த மாதிரி ஜாம்பவான்கள், இந்த மாதிரி மேதையெல்லாம் வந்து வாழ்த்துறது உங்களுக்கு பெருமையான விஷயம். படத்தோட கதையை சொல்லிட்டான், கொஞ்சம் ஃபஸ்ட் ஆரம்பித்தாங்க, நல்ல பாதி முடிச்சிட்டாங்க, ஃபுல்லாக சொல்லிவிடல. அந்த பொண்டாட்டி செத்து போச்சு வரைக்கும் சொன்னாங்க அதானே. ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம வெண்திரையில் காண சொல்லிட்டாங்க, பாட்டு புத்தர் போடுவோம்ல, அதெல்லாம் போட்டு மீதியை வெண்திரையில் காண்க போவாங்க. இனிமேல் அப்படி தான் நாங்கள் பார்க்கணும் போல இருக்குது. இருந்தாலும் நல்ல கதை அமைப்பு இருக்க மாதிரி தெரியுது. சின்ன சின்ன படங்கள் தான் நிறைய சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்களையும் சின்ன சின்ன நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கும். உங்களை மாதிரி சின்ன தயாரிப்பெல்லாம் வரணும், தொடர்ந்து படம் பண்ணணும். சிறிய படங்கள் வெற்றி அடைஞ்சால் தான் புது புது கதைகள்லாம் வரும். எல்லாருமே பாரராஜிலேருந்து பாக்கியராஜிலேருந்து ஆர் சுந்தரராஜ சார்லேருந்து எல்லாரும் ஃபஸ்ட்டு எல்லாமே சின்ன படங்க தான், அவரும் புதிய இயக்குநர்கள் தான். இவங்களும் வந்து வெற்றி கொடுக்கத்தான் தரமான கதைகள், தரமான படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மாதிரி பெரிய படங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், சிறிய படங்கள்லாம் நல்ல கதை அம்சத்தை தாங்கி வரும். இந்த படமும் ஒரு நல்ல ஒரு கதை அம்சத்தை தாங்கி இருக்கு. டைரக்டர் பிரபு, இன்னைக்கு 5வது படம் உங்களுக்கு, 5வது படம். ஓகே, 5வது படம் திருப்பி அப்படி கொஞ்ச நாள் நீங்கள் அப்படியே 50 படத்தெல்லாம் தாண்டி படம் பண்ணணும். அப்போ இந்த சிறிய படங்களை பற்றி கொஞ்சம் பேசினாங்க. சின்ன தியேட்டர் வரணும்,
அரசாங்கம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றே ஒன்று தான், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இடம்னு ஒன்று இருந்துச்சு, அது இப்போ இல்லை. அது இல்லாதான் இன்னைக்கு படங்களுக்கான சரிவு. இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் பூஜை போட்டதுலேருந்து, ஷூட்டிங்லேருந்து, படம் முடிஞ்சு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கியூப்புக்கு போய் அங்கே பாடுபட்டு ரிலீஸ் பண்ணி தியேட்டருக்கு போய் இந்த பாருங்க போஸ்ட் ஓட்டியிருக்காரு, அவர் போஸ்ட் ஓட்டியிருக்காருங்க சார். இது எல்லாமே நீங்கள் பிடிச்சி பார்க்க முடியாது சார். அன்னைக்கெல்லாம் பிடிச்ச படத்தை முடிச்சுட்டா டிஸ்ட்ரிபியூட் விற்றுருவாங்க. ஒவ்வொரு ஏரியா இருக்கும், மதுரை ஏரியா, திருநெல்வேலி ஏரியா, செங்கல்பட்டு, திருச்சி, பிரிச்சுருவாங்க. அப்போ அந்த சுமை குறைஞ்சது, லாபத்துலேயும் அவங்களுக்கு பங்கு போகும், நஷ்டத்துலேயும் அவங்களுக்கு பங்கு போகும். அப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டா அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க, அது டிஸ்ட்ரிபியூட் பார்த்துக்குவாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டரை எந்த தேட்டருக்கான ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு மதுரை ஏரியாவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னா எல்லா தேட்டரிலும் என்னங்கிற அவர் தெரியும், எத்தனை தேட்டரில் என்ன கெப்பாசிட்டி, இன்னைக்கு எந்த தேட்டரில் எவ்வளோ ஆள் வந்திருக்கு, எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். இன்னைக்கு சென்னையில் ப்ரொடியூசர் இருந்துக்கிட்டு உசிலம்பட்டில் ஒரு தேட்டரில் என்ன ஆளுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அதுதான் மேட்ரு. நேரடியாக ப்ரொடியூசருக்கு வந்து படத்தை தியேட்டரில் பேசி ரிலீஸ் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்தே ப்ரொடியூசர் படாபாடு படுறான், பாவமாக இருக்கும். திரும்ப டிஸ்ட்ரிபியூட்டுங்கிறத உருவாக்கணும். படம் பண்ணோமா, டிஸ்ட்ரிபியூட்டர் வித்துட்டோமா, நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். அவங்கள யாரும் அவங்களுக்கு அந்த நிறைய பழக்கம் இருக்கிறனால அவங்கள ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டுங்கிற ஒரு இனத்தை நம்ம அழிச்சுக்கிட்டோம். அந்த அழிவு தான் இன்னைக்கு சினிமாவுக்கான அழிவு. நீங்கள் இப்போ தியேட்டர் திறக்கிறோம், டிக்கெட் விலை குறைக்கிறோம், அடுத்த விஷயம் சார். நம்ம காலத்தில் டிஸ்ட்ரிபியூட் தானே சார், பெட்டியை எடுத்து ரிலீஸ் அன்னைக்கு பெட்டியை அனுப்பிட்டா போதும். அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த படம் பூஜை போட்டு அடுத்த பிடிச்சி போயிடுவாங்க. இன்னைக்கு தியேட்டருக்கு போய் சில தியேட்டரில் நீ ஆள் அனுப்புகிறான், நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு 50 பேர் அனுப்புகிறான். இந்த வேலை பிடிச்சிட்டு பார்க்க வேண்டியிருக்கு, பாவமாக இருக்கு. அதனால் இந்த டிஸ்ட்ரிபியூட்டுங்கிற திருப்பி வந்தாலே சினிமா ஆரோக்கியமாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக கருப்பட்டி படத்தில் ஒரு கானா பாடல் பாடிய கானா ஜனா அவர்கள் அம்மாவை பற்றின ஒரு சின்ன பாடல் பாடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பாடுற பாடல் வந்து எனது அருமை அண்ணன் அதிரடி சரண் அவர் எழுதினார். எங்கள் அம்மாவுக்காக ஒரு 2 வரி. என் தெய்வத்தை நான் பார்த்துட்டேன், என் தாயோட உருவத்தில் நான் திரும்பவும் பொறுக்கணும், அம்மா கருவற சொர்க்கத்தில். பல உறவுகள் நமக்கு என்ன இருந்தாலும் என் தாயோட உறவே மருந்தாகும், உள்ளத்தில் வாழும் நீயே தெய்வம் அம்மா உயிரே. என் தெய்வத்தை நான் பார்த்துட்டேன், என் தாயோட உருவத்தில் நான் திரும்பவும் பொறுக்கணும், அம்மா கருவற சொர்க்கத்தில். மழையில் நான் நினைஞ்சி வந்தா போடவே இல்லை எங்க அம்மா தள்ளத்தோ ஓட்டம். பெரியவண்ணா வளர்ந்தாலும் எங்க அம்மா தாண்ட எனக்கு சோற ஓட்டம். தான் புள்ள தனக்கு என்னே யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காது. நானும் வர லேட்டானா என் தாயி கண்ணே உறங்காது. தீபாவளி பொங்கலுக்கு வாங்கலாட பட்டு போடவன், கானா பாடி சேர்த்து வச்சு வாங்கி கொடுப்பேன். எங்க அம்மாவுக்கு பட்டு போடவன், என் தெய்வத்தை நான் பார்த்துட்டேன், என் தாயோட உருவத்தில் திரும்பவும் நான் பொறுக்கணும், அம்மா கருவற சொர்க்கத்தில். தேங்க்யூ. அடுத்தபடியாக பயணங்கள் முடிவதில்லை, நான் பாடும் பாடல் வைதேகி காத்திருந்தால் மெல்ல திறந்தது கதவு,
அம்மன் கோவில் கிழக்காலே என 25 வாரங்கள் ஓடிய படங்களையும், என் ஆசை மச்சான், காந்தி பிறந்த மண், ரஜினியின் ராஜாதி ராஜா, காந்தி பிறந்த மண், என்கிட்ட மோதாத, காலமெல்லாம் காத்திருப்பேன், காலையும் நீயும் மாலையும் நீயே, குங்கும சிமிழ், சாமி போட்டு முடிச்சு, திருமதி பழனிசாமி, தாலாட்டு பாடவா போன்ற 100 நாட்கள் ஓடிய படங்களையும், மேலும் ஒயிலாட்டம், சீதனம், சரணாலயம், தூங்காத கண்ணின்று ஒன்று, தழுவாத கைகள், அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை, சித்திரையில் நிலாசோறு போன்ற மக்கள் விரும்பிய படங்களையும் இயக்கியவர். இன்று திரைப்பட நடிகராகவும் சின்ன திரையில் சிறகடிக்க ஆசையாய் கலக்கி வரும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் பொருளாளர் திரு ஆர் சுந்தர்ராஜன் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். வாழ்த்தி பேச அழைக்கிறோம்னு சொல்றாங்க. பேரரசு எல்லாருமே வாழ்த்தி பேசிட்டாரு. என்ன சின்ன படம்ங்கிறது ஒரு சொர்க்கம்தான். அந்த சின்ன படத்துக்காகத்தான் இன்னைக்கு இயக்குனர்கள் சங்கமும் எழுத்தாளர்கள் சங்கமும் எந்த காலத்துலேயும் அதான். அது ஒன்றும் ஆலமரம்ங்கிறது நிழல் கொடுக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆலமரங்கிறது எவ்வளவோ விழுதுகள், எவ்வளவோ இது பெரிய பெரிய படம் எடுக்கிறது ஆலமரம் மாதிரி. ஆலமரம் நிழல் கொடுக்கும். சின்ன செடிதான் நெல், அதுதான் உயிர் கொடுக்கும். அந்த உயிர் சின்ன படத்துல தாங்க இருக்கு, அந்த படத்துல தான் இருக்கும், அதுல தான் இருக்குது. அதனால சின்ன படத்தை மட்டும்தான் கதையை தேடி போவான். முதல் ஒருத்தன் கதையை என்ன பண்ணினாலும், உலக சினிமாவையே எடுத்தாலும், ஒரு கதையோ பாட்டோ இல்லாம எவனும் படம் எடுக்கிறது இல்லை. இல்ல இல்ல, கதை எழுத வேற, கதையே எழுதாம அது ஒரு பெரிய கதை. அது பேரரசு சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை தான். அதை தவிர வேற எதுவுமே தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா எல்லாம் தன்னையே இழந்தவன் தான். அப்புறம் தன்னம்பிக்கை இருந்தா மட்டும்தான். அது கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு இருந்ததுனால அது ஒரு தொழில் திமிரும்பாங்க இல்லையா. ஒவ்வொருத்தனுக்கு தொழில். இளையராஜா இப்ப சொன்னாருன்னு பேரரசு சொன்னாரு, கரெக்டு. ஒரு ஒரு இளையராஜாவுக்கு ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அவ்வளவு திமிர் இருந்தா, அதாவது தொழில் திமிர் இருந்தா, ஒரு எழுத்தாளனுக்கு எவ்வளவு தொழில் திமிர் இருக்கும். எழுத்தாளனுடைய பேனா தலை குனியுது, ஆனா எழுத்தாளன் தலை குனியவே மாட்டான். ஏன்னா அது அவனால குனிய முடியாது. அவன் டைரக்டர் ஆர் சுந்தரராஜா விட்டுருவான், அந்த ரைட்டர் ஆர் சுந்தரராஜா இருக்கான் பாருங்க, அவன் விட மாட்டான். ஏன்னா அவன் தான் எல்லா போராட்டத்துக்கும், எல்லா வெற்றிக்கும், எல்லா என்னடா இது சாதாரணமா பார்த்துடலாங்கிற விஷயத்துக்கெல்லாம் அந்த ஒரு எழுத்தாளன் தான் ஒரு பெரிய உதவியா இருப்பான். ஏன்னா அது அவனோட ஊறி போன ஒண்ணு. இப்போ கதையெல்லாம் புஸ்தகம் படிக்கிறாங்க, படம் பார்க்குறாங்க, படம் பார்த்து வர்றாங்க, இதெல்லாம் ஊர்ல இருந்து எவன் விஷயத்தை சுமந்துட்டு வந்தானோ அவன் தான் ஜெயிக்கிறான். அவன் தானே ஜெயிக்கிறான். ஊர்ல இருந்தே அவன் சுமந்துட்டு வந்திருப்பான். இன்னும் அந்த விஷயங்களே நம்ம சொல்ல முடியாம படங்கள்ல இருக்கிறோம். இப்போ பாரதி ராஜாவை ஏன் எத்தனையோ டைரக்டருக்கு வந்திருக்காங்க, அத்தனையும் விட்டுட்டு பாரதி ராஜாவை நம்ம ஏன் சொன்னோம், பாக்யராஜா ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. நான் பாடும் பாடல்னு ஒரு படம், அந்த படத்துக்கு தமிழக அரசு அவார்டு கொடுத்தாங்க. பயணங்கள் முடிவதில்லை படத்தை எம்ஜிஆர் படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு ஆக்கப்பூர்வமான முயற்சி அப்படின்னு சொல்லி என்னை கட்டி தழுவிட்டு போயிட்டாரு. நான் பாடும் பாடல் படத்துக்கு அப்புறம் அரசு அவார்டு கொடுத்து எம்ஜிஆர் அவர் தோட்டத்துக்கு என்னை சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாரு. எதுக்காகனா ஒரு நல்ல கலைஞரை ஊக்குவிக்கிறது அவருடைய கடமை.
அந்த நான் பாடும் பாடல் படத்தை எடுக்கும்போது கதையை சொல்றதுக்காக நான் போய் கோவை தம்பி, ரெண்டுமே கோவை தம்பி எடுத்த படம் தான். பயணங்கள் முடிவதில் எடுக்கும்போது அரங்கநாயகம் அப்போ வந்து கல்வி அமைச்சராக இருக்காரு. நான் பாடும் பாடல் எடுக்கும்போது அவர் தான் கல்வி அமைச்சராக இருக்காரு. அப்போ அவர் வந்து கதையை கேட்கும்போது நான் காமெடி சீன் சொல்லிட்டு இருக்கேன். காட்ட வைத்தே கல்ல குடித்தாலும் கவுண்டர் தாண்டான்னு காமெடி சீன் சொல்லிட்டு இருக்கேன். அவர் அழுகிறாரு. என்னடா காமெடி சீன் சொல்ற, இவர் கதை பிடிக்கலையா? ஒரு கல்வி அமைச்சர் வேற அழுகிறாருன்னா ஏன் அழுகிறாருன்னு கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். ஊருக்கு நீ மகுடமா கதை கேட்கிறாரு. அவரு கதை கேட்கிறவர் அழுகிறாரு. நான் கேட்டேன் என்னன்னு கேட்டா அவர் சொன்னாரு, கல்வி அமைச்சர் கல்வி சம்பந்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காரு எம்ஜிஆர். அதுக்காக கல்வி அமைச்சர் பேசுறாரு. எம்ஜிஆர் சொன்ன ஒரு விஷயம் எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் கடைசியில எம்ஜிஆர் சொல்றாரு. அன்னைக்கு காலகட்டத்தில் அது சிறப்பா இருந்தது. என்ன அப்படின்னா 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் யாரையும் பெயில் பண்ணக்கூடாது ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு. ஏன் அப்படின்னா மண்பாண்டம் செய்கிறவனை கொய்ய வாங்குறான், சரைக்கிறவனை நாசு வாங்குறான், செருப்பு தைக்கிறவனை சக்கிலியாங்கிறான், இந்த மாதிரி எல்லாம் வர்றாங்க. அவங்க பசங்க 2ஆவதுல ஃபெயில் ஆகிட்டான்னா உடனே என்ன பண்ணுவாங்க அவங்க, சரி வா நீ உனக்கு படிப்பு வராது போ செருப்பு தைக்க போ அப்படின்னு. 3ஆவது படிக்கும்போது ஃபெயில் ஆகிட்டான், நான் இதனாக இருந்தேன், நீ போய் முடிவு வெட்டுறதை இல்லை அதை கூட்டு தொட அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவான். அப்போ அவனுக்கெல்லாம் வந்து விவசாயி பையனே என்ன பண்ணுவான், தான் பையன் ஃபெயில் ஆனானா மாடு மேயி ஆடு மேயி சாணி ஆடு பொறுக்கு இதெல்லாம் சொல்லுவான். இப்படி எல்லாருமே இந்த தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் உயரணும், அவன் படிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா 8ஆவது வரைக்கும் அவனை ஃபெயில் பண்ணாமல் பாஸ் பண்ணுறதுங்கிற ஒரு அஜெண்டாவை நிறைவேற்றிட்டணுமா சட்டமன்றத்தில். நிச்சயமாக அவன் எப்படியாவது படித்து 2ஆவது படிப்பான், 3ஆவது படிப்பான், 4ஆவதுல ஃபெயில் ஆகும் போது பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட ஒரு புத்தகத்தை வாங்கி அவன் படித்து அவன் நண்பனாக இருந்து அவன் இவனுக்கு சொல்லி கொடுத்து, இல்லைன்னா 2ஆவதோட பள்ளிக்கூடத்தை விட்டா போயிடுவான் அவன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து 6ஆவது 7ஆவது வரும்போது 5ஆவது 6ஆவது வரும்போது என்னாகும், மீசை வரும், அரும்பு மீசை. அப்போ பொண்ணுகளுக்கு முன்னால் அடி வாங்கக்கூடாது, பொண்ணுகளுக்கு முன்னால் முட்டிகால் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி லைப்ரரியில் போயாவது புத்தகத்தை வாங்கி படித்து வந்து ஒரு 8ஆவது வரைக்கும் அவன் எப்படியாவது படித்தானா அந்த மொழி அவனுக்குள்ளார போயிடும். அவனுக்குள்ளார போகுது அந்த தமிழ் மொழி வந்து அவனை விட்டுறாது, கடைசி வரைக்கும் காப்பாற்றும். அந்த ஒரே காரணத்துக்காக எம்ஜிஆர் வந்து 8ஆவது வரைக்கும் யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாதுன்னு இருக்காரு. அதை நினைச்சு தான் நான் அழுகிறேன்னு சொல்லி சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த நான் பாடும் படம் பார்த்துட்டு தமிழக அவார்டு கொடுத்த உடனே கோவை தம்பி வந்து எங்கிட்ட சொல்றாரு, எம்ஜிஆர் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு. சரி நம்ம அவரை பார்க்க நம்ம ஆசைப்பட்டது உண்டு, முதல்லையே பார்த்துருந்தாலும் இப்போ நான் அவரை பார்க்கறதுக்காக போகிறேன். பார்க்க போகிறது எம்ஜிஆர் நாளைக்கு காலையில் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு கருக்குங்குது. என்ன எம்ஜிஆர் பார்க்கறதுக்கு தோட்டத்துக்கு போனோம்னா 3 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து சாப்பிட்டு வரணும், இல்லை பணம் வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா வாங்கிட்டு வரணும். இந்த 3மே நமக்கு தேவையில்லை. பணமும் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனாலும் அவரை பார்க்க போகணும். அடிக்கிற கை தான் அணைக்கணும்னு சொல்லுவாங்க. அடிச்சு அணைச்ச ஒரே கை எம்ஜிஆர் கை தான். அடிப்பாங்க அவர் ஒரு தடவை அடிச்சுட்டாருன்னா அப்ப மினிஸ்டர் அவரு. அப்படி அடிக்கிற கை தான் அணைக்கும்பாங்க, அடிச்சு அணைச்ச கை எம்ஜிஆர் தான். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு தான் அவரை பார்க்க போறோம். போன உடனே விருந்தை கொடுத்தாரு, சாப்பிட்டேன். இந்த விஷயத்த சொன்னேன், உங்க மேல எனக்கு ஒரு ரொம்ப மரியாதை சார் அப்படின்னு. ஏன்னா சிவாஜி படத்தை தவிர வேற படமே பார்த்தது இல்லைங்கிற மாதிரி வளர்ந்த எங்களுக்கு வந்து எம்ஜிஆரை பார்க்கறது ஒரு பெரிய அபூர்வமாகி அது இதுக்காகவே போய் அவரை பார்க்குறேன். பார்த்து இந்த விஷயத்த சொல்கிறேன். 8ஆவது வரைக்கும் ஒருத்த ஃபெயிலாகாமல் படிக்கிறதுக்காக அவனை ஃபெயிலே பண்ணக்கூடாது, அப்போ தான் வீட்டில் படிக்க வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னா. இது நான் எடுத்த முடிவில் தந்தை பெரியார் எடுத்த முடிவுன்னு எம்ஜிஆர். நமக்கு புரியல,
நான் ஒரு பெரிய மனுஷன்னு என்ன உட்கார வச்சு எம்ஜிஆர் சொல்றாரு. அது ஒரு பையன் செருப்பு தைக்கிற பையன் 53 மார்க் வாங்கியிருக்கான். இன்னொரு பையன் வந்து 97 மார்க் வாங்கியிருக்கிறான். 2 பேர்த்துக்கு கிடைக்கிற சார் சார் கொஞ்சம் 2 பேரும், ஒரு பையன் 53 மார்க் தான் வாங்கியிருக்கான் செருப்பு தைக்கிற தொழிலாளி பையன், இன்னொரு பையன் வந்து 97 மார்க் வாங்கியிருக்கான். அந்த 2 பேர்த்துக்கு யாரோ ஒருத்தருக்கு தான் டாக்டர் சீட்டு. அந்த டாக்டர் சீட்டு யாருக்கு கொடுக்கறது? ஒரு பையனுக்கு கொடுக்கணும். 53 மார்க் வாங்கணும்னு கொடுக்க சொல்லி பெரியார் உண்ணாவிரதம் இருக்காரு. கலெக்டர் வந்துட்டாரு. எப்படி நீங்க செருப்பு தைக்கிற தொழிலாளிக்காக சீட்டு கொடுக்க சொல்றீங்க? எப்படி கொடுக்கறதா? அவன் 97 மார்க் வாங்கியிருக்கான். 97 மார்க் வாங்கியிருக்கான்னா அவன் யாரா அப்படின்னா? அவன் ஐயர் பையங்க அப்படின்னா. ஐயர் பையன் 97 மார்க் வாங்கியிருக்கான்னா அவங்க அப்பா படிச்சிருக்கு, அம்மா படிச்சிருக்கு, தாத்தா படிச்சிருக்கு, பாட்டி படிச்சிருக்கு, அண்ணன் படிச்சிருக்கு, தம்பி படிச்சிருக்கு, தங்கச்சி படிச்சிருக்கு, எல்லாரும் படிச்சிருக்காங்க. அவனுக்கு சொல்லி தருவாங்க. 97 மார்க் வாங்குவான். இவன் 53 மார்க் வாங்கியிருக்கானா இவங்க பரம்பரையிலேயே இவன் தான் 53 மார்க் வாங்கியிருக்கிறான். இவன் படிச்சாதான் இவனுடைய இதெல்லாம் ஜாதி மதம் எல்லாம் ஒழியறதுக்கு காரணமா இருக்கும். அதனால இவனுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னா. ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு நீங்க சீட்டு கொடுக்கறது நியாயமா அப்படின்னா? ஏண்டா செருப்பு தைக்கிற தொழிலாளின்னா அவனுக்கு அவன் மனசு இல்லையா? அவன் முன்னுக்கு வரக்கூடாதா? ராமர் வனவாசம் போயிட்டாரு, பரதனை நாட்டை ஆள சொல்றாரு. அண்ணன் உட்கார வேண்டிய இடத்துல நான் உட்கார மாட்டேன்னு சொல்லி ராமனுடைய செருப்பை நாட்டை வச்ச பதவியில வச்சு ஆட்சி ஆள்றாரு. ஒரு செருப்பு நாட்டை ஆளும்போது ஒரு செருப்பு தைக்கிறவன் நாட்டை ஆளக்கூடாதான்னு கேட்டவரு தந்தை பெரியார். அப்படின்னு சொன்னவர் எம்ஜிஆர். எவ்வளவு பெரிய பாக்கியங்கிற மாதிரி. அப்போ ஒன்னுல இருந்து ஒண்ணு தேடல், புறப்படுறது இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த புறப்படலை பார்க்கும்போது அப்போ அப்பேற்பட்டு எப்படி ஒரு பெரிய இரும்பு திரையை உடைச்சிட்டு வந்தாரா? அந்த மாதிரி பாரதி ராஜா வந்து சினிமாவில் யார் வேணாலும் நடிகராக வரலாம், யாரா இருந்தாலும் திறமையா இருக்கிறவன் டைரக்டர் ஆகலாம், கதை சொல்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, அதை எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா அவங்க டைரக்டர் ஆகலான்னு அவங்க எல்லாம் போராடி வந்தாங்க. அந்த இரும்பு துறை பெரிய கேட்டை உடைச்சதுனால தான் எப்படி ஜாதி மதம் எல்லாம் ஒழிஞ்சதோ அந்த மாதிரி சினிமாவுக்குள்ளார அவர் வந்த உடனே நமக்கு இதெல்லாம் ஒழிஞ்சுது. சினிமாவுக்குள்ளார நம்ம வரும்போது ஒரு சினிமாவை பார்த்துட்டு தானே வர்றோம். பேரரசர் சொன்னாரு கதையே சொல்ல மாட்டாரு அப்படின்னு. கரெக்டு தான். யாருக்கு கதை சொல்றது? இப்போ மெல்ல திறந்ததுன்னு ஒரு கதவு படம். அந்த படத்துல மோகன் நடிக்கிறாரு. அதுக்கு முன்னால நம்ம கிட்ட 3 படம் பண்ணிட்டாரு. பயணங்கள் முடிவுகளை பண்ணிட்டாரு, நான் பாடும் பாடல் பண்ணிட்டாரு, குங்கும சிமிழ் பண்ணிட்டாரு. இப்ப 4வது படம் மெல்ல திறந்தது கதவு. எனக்கு ஒரு சண்டையாவது இந்த படத்துல வைக்கணுங்கிறாரு. நான் வந்து சண்டை வைக்க சொல்றாரு அப்படின்னு. இது வந்து என்கிட்ட சொல்லி பார்த்தாரு, நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரவணன் சார்கிட்டயே சொல்லிட்டாரு. ஏவிஎம் படம் தான் அது. அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை கூப்பிட்டு ஏதோ ஒரு சண்டை வைக்கணுங்கிறாரு அப்படின்னு. அவங்க செட்டில் தான் ஷூட்டி இந்த வா வெண்ணிலாங்கிற சாங்கு. நேராக போனேன். என்னப்பா ப்ரொடியூசர்கிட்ட பேசுனியாமான்னு மோகன் கிட்ட கேட்டேன். ஆமாங்க, உங்ககிட்ட 3 படம் பண்ணிட்டேன், இது 4வது படம், ஒரு சண்டையாவது வைக்கணும் அப்படின்னாரு. படம் முடிகிறக்குள்ளார எப்படி உனக்கு எனக்கு சண்டை வரப்போகுது? படத்துல இருக்கிற சட்டை. இந்த இடத்துலதான் நம்ம மாறுபடுறோம். ஏன்னு கேட்டா ரஜினிகாந்த் அப்படி திரும்பினா கண்ணு 10 பேர்த்த அடிப்பான்னு சொல்லுது, அவனுக்கு ஃபைட் வைக்கிறோம். விஜயகாந்த் அப்படி திரும்பினாருன்னா தன்னால அப்படி பண்ண முடியாதுன்னா காலிலேயே அடிச்சு ஜெயிச்சு வந்தார் விஜயகாந்த். ஒரு வித்தியாசமான ஃபைட் பண்ணி வந்தாரு. சிலம்ப விளையாட்டுல வந்து சறுக்கி, சப்டி, உடானு, சொடி குச்சி, டபுள் குச்சி, சிங்கிள் குச்சி, கட்டாரி, மான் கொம்பு, சுருபாலு, அத்தனை வித்தையும் தெரிஞ்சவன் நான். அத்தனை வித்தையும் கத்துக்கிட்டேன். இருந்தாலும் நான் வா ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுதுங்கிற பாட்டு அது வரிய இல்லை. பூ போட்ட சேலை பொழுதோட வேலை காத்தோட கதை பேசுது, அது ராக்காலமான ராகங்க தானா பூ பூத்து இங்கே வாடுதுங்கிறது தான் பல்லவி. ஆனா எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவன் ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுதுன்னு போட்டா நல்லா இருக்குன்னு சொன்னான். அவன் சொன்னதுக்காக வாரிசாரி கிட்ட சொல்லி மாத்தினான். அழகு மலராட அபிநயங்கள் கூட இருவிழியில் கதை எழுதுவான்னு தான் வரி. நான் மாற்றும் போது சிலம்பொழியும் புலம்போது ஏன் மாத்தினேன். நான் பல படங்கள்ல இந்த மாதிரி பல்லவிகள்ல மாத்திருக்கேன். ஆனா 50 வருஷம் ஆச்சு நான் சினிமாக்குள்ளார வந்து.
டைரக்ட் பண்ணி 45 வருஷம் ஆச்சு. அந்த பாடலாசிரியர் ஆர் சுந்தரராஜா இருக்கானா, அவனை உள்ள கூட்டிகிட்டே வரல. நான் ஏன் கூட்டிகிட்டு வரலன்னா, அவனுக்கு இந்த வேலையே பெரிய வேலை இருக்கு. ஆர் சுந்தரராஜங்கிற டைரக்டர் ஆர் சுந்தரராஜ் சாகிற வரைக்கும் நம்ம எடுத்தோம்னா டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் பேசுறதுன்னு தான் சொல்ல போகிறோம். அதுதான் நமக்கு அடையாளம். அதை நான் இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ எனக்கு தேவையானது எனக்கு தெரியும். மோகனுக்கு இதுதான் வரும், விஜய்க்கு இதுதான் வரும். எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் நம்ம கணக்கு போட்டு ரஜினிகாந்த்னா இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அவர் சொன்னார், கதையே சொல்ல மாட்டாருன்னு. இப்போ கூட சமீபத்தில் பேட்டியில் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார், ராஜாதி ராஜாவை பற்றி சொல்லும்போது கதை என்னன்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு. சரி, நான் கேட்குறேன், கதை சொல்லன்னா அவர் நடிக்க வருவாரா? நான் கேட்குறேன், கதை சொல்லலைன்னா அவர் நடிக்க வருவாரா? அப்போ சுந்தரராஜனை பற்றி பேரரசு வரைக்கும் ஒரு பொய்யான தகவல் பரப்பிட்டே இருக்கு. அது அப்படி இல்லை. ஒருத்தன் நம்ம கூட புத்திசாலியா இருந்தாவோ அதிகமாக திங்க் பண்ணாவோ அவனை பிடிக்காது யாருக்கு. இது உலக இயல்பு. ஆனால் இவன் மட்டும் போய் இளையராஜா கிட்ட நல்ல பாட்டு பார்க்குறான். அது அல்ல, அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. வி டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிளைனுங்கிற மாதிரி அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல சாங் வாங்கணுங்கிறது மட்டும் தெரியும். இப்போ அம்மா அப்பா பார்த்துவாங்க. நான் அம்மாங்கிறத பார்த்தா என் வீட்லேயே அம்மா என்றால் அன்பு மழை, அவர்களை ஆண்டவன் என்றால் என்ன பிழை. இதான் நம்ம இது பண்ணுறோம். எங்கள் அம்மா ஒரு தடவை கோயிலை கூப்பிட்டு போக சொன்னாங்க. எனக்கு கோயிலெல்லாம் பிடிக்காது. கூட்டிகிட்டு போயிட்டு வந்து டைரியில் ஒரு வாசகம், நான் எங்கள் அம்மாவுக்காக கோயிலுக்கு போனேன், எங்கள் அம்மா எனக்காக சாமி கும்பிட்டாங்க. நான் கோயிலுக்கு போனது எங்கள் அம்மாவுக்காக, எங்கள் அம்மா சாமி கும்பிட்டது எனக்காக. அந்த சாமி எல்லாத்தோட எப்பவுமே எல்லா கடவுள் அப்படின்னா பெத்த தாய் தகப்பன் தான் நம்ம கடவுள், வேற எந்த கடவுளும் கிடையாது. சினிமாங்கிறது அந்த எல்லாத்த விட பெருசா நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுப்போம் இல்லையா, அதை கொடுக்காம நம்மளால இருக்க முடியாது. இப்போ அவர் சொல்றாரு இந்த மாதிரி என்ன சீன், அவரே சொல்றாரு, ரஜினி சார் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனால் அவர் சொல்லும்போது இந்த மாதிரி பாட்டு எடுக்க போனோம், 3 நாள் மழை பெய்யுது, அவர் ப்ரொடியூசர் கறி குழம்பு இருக்குது அது சாப்பிடலான்னு சொல்லுவார். சுந்தரராஜன் கதை இல்லை, வசனம் 1330 குறளும் எனக்கு தெரியுங்க. என் கையில் இருக்கு திருக்குறள், 1330 குறளும் எனக்கு தெரியும். அப்புறம் நான் எதுக்கு திருக்குறளை வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறதா? பேரரசு ரொம்ப அருமையா சொன்னாரு, எல்லாமே மனசுக்குள்ளார இருக்கு. பாரதியார் செத்துட்டாரு, எவ்வளவு பெண்களுக்காக எழுதினாரு. அவர் செத்ததுக்கு அப்புறம் அவர் உடலை பார்க்க வந்தவங்க அவர் பாரதியார் செத்ததுக்கு அப்புறம் அவர் மேல மூச்ச ஈக்கள் இருக்குது இல்லையா, அதை விட வந்த ஜனங்கள் கம்மி. 11 பேரு அவர் மேல மூச்ச ஈக்கள் 25. அப்போ இதையெல்லாம் என்ன கணக்கில் வைக்கிறது? நம்ம என்ன ரூட்ல போறோமோ அதை கரெக்டா பார்த்து பண்ணணுங்கிறத தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கெல்லாம் பயந்து இப்போ நம்ம கேரளாவில், இப்போ கேரளான்னு சொன்னாங்க இல்லையா, இந்த பொண்ணுல நம்ம பொண்ணுக்கு நடிக்க வரலிக்க, யாரு கூப்பிட்டு? நீங்க எந்த காலத்துல எம்என் ராஜா நடிச்சாங்க, புஷ்பலதா நடிச்சாங்க, அதுக்கப்புறம் விஜயகுமாரி அம்மா நடிச்சாங்க, வேற யாருமே தமிழ் நடிகை கிடையாது. நம்ம பொண்ணுங்க இன்னுமே அந்த சென்டிமெண்ட் இது படத்தில் நடிக்க போகக்கூடாதுன்ட்டு நினைச்சதுனால இவங்க எல்லாம் வந்தாங்களே ஒழிய, நம்ம ஆளுங்க நினைச்சிருந்தா இங்க இருக்கிற அழகை விட ஜாக்கவர்தாங்க சொன்ன மாதிரி நான் இதை விட ஒரு அழகைகளை எல்லாம் நம்ம பார்க்கல. நம்ம ஊர்ல நம்ம பார்த்த அழகைகளையே இன்னும் சினிமாவில் பார்க்கல. அவர் சொன்னாரு, நான் இவரை பார்த்து இந்த தலைய ரெடி தலை முடிய ரெடி பண்ணாரு, நாங்க கதையை ரெடி பண்ணோம், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல நீங்க உடம்பு என்ன உடம்பு எப்ப வேணாலும் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அதான் இதை என்ன உயிருங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணினாலும் நம்ம கதை, அந்த கதை ஒண்ணு இல்லை. குடும்பஸ்தன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இல்லை அதுக்கு முன்னால் ரப்பர் பந்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, கெட்டா குஸ்தின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு
அந்த லப்பர் பந்துங்கிற படம் கமலா தேட்டரில் ஒன்றும் இல்லை. 2வது ஷோ பார்த்தாங்க. அடுத்த நாள் 150 கார் வந்து நிற்கிதுங்க கமலா தேட்டரில். நல்ல படம்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு படம் பார்க்கறதுக்கு படம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி அலமோதிட்டு இருக்கான். அதனால எந்த விஷயமுமே கதையை நம்பி படம் எடுக்கிறதுங்கிறது இல்லை. சின்ன படங்கள் வந்து என்ன 2 விஷயங்கள் நல்லா சொன்னாங்க. ஒன்று வந்து சின்ன தேட்டருக்கு வரணும். சின்ன சின்ன தேட்டருக்கு அந்தந்த ஊரில் வந்துட்டா இந்த படங்களை அந்தந்த ஊரில் அவங்களாவது ரிலீஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதெல்லாம் போராடி பார்த்தது தான். ஒன்று பொங்கல் தீபாவளி இது 2 இருக்கு. பொங்கலுக்கு சின்ன படங்களை கொடுங்க, பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ணாதீங்க. தீபாவளிக்கு பொங்கல் அவங்களுக்கு கொடுங்க. பெரிய படங்களை பூரா தீபாவளி கொடுங்க, சின்ன படங்கள் பூரா பொங்கலுக்கு கொடுங்க. இல்லைன்னா எங்களுக்கு தீபாவளிக்கு கொடுங்க, அவங்களும் பொங்கலுக்கு ரிலீஸ். அவங்களுக்கு எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஓடு. அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் ரிலீஸ்க்கலாம். சனிக்கிழமையா, வெள்ளிக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமையா இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேர் மாற்றுறது அப்படிதான். பேர் மாற்ற நான் இந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லி முடிச்சுக்கிறேன். பேசினா நிறைய பேசிகிட்டு இருப்போம். இதில் வந்து இளைய செல்வன் மாஸ்டர் விஜயராஜன் பேரெல்லாம் மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது. பாக்யராஜன் முதல் கோவை ராஜான்னு தான் கதை எழுதினான் கோயம்புத்தூரில். நானும் அவனும் 1வதுலேருந்து ஒன்றா படித்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறதுனால கிட்டத்தட்ட 70 வருஷ கால நண்பர்கள். 1வதுல சேரும்போது 5 வயசுலேருந்து இப்போ 75 வயசு ஆச்சு. ஆக மொத்தம் 70 வருஷ கால நண்பர். கோவை ராஜான் தான் வச்சாரு. நான் பாக்யராஜன்னு உங்கள் அம்மா வச்ச பேரை வைடா அப்படின்னு. அவன் கேட்க மாட்டேன்ட்டான். இல்லை கோவை ராஜான்னு ஒரு ஊர் பேர் சொல்லி வைக்கலாம் அப்படின்னு. அவங்க அண்ணன் தம்பி 3 பேர். பெரிய அண்ணன் பேர் செல்வராஜ், சின்ன அண்ணன் பேர் தண்டராஜ். பொண்ணு கிடையாது அவங்க வீட்டில். இவன் பேர் பாக்யராஜ். நான் சொன்னேன், உங்கள் பெரிய அண்ணன் பேர் செல்வராஜ், 2வது அண்ணன் பேர் தண்டராஜ், என் பேர் பாக்யராஜ். செல்வம், தனம், பாக்கியம் 3மே ஒரே வீட்டில் கிடைக்கணுங்கிறதுக்காக உங்கள் அம்மா பேரை வச்சதே ஏன்டா மாத்துறான்னு கேட்டேன். இப்போ பாக்யராஜ்னு வச்சு பாக்யராஜுங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம விளையாடுது. பேர் என்னங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. 1951 நான் பிறந்தது. பாக்யராஜ் 7ஆம் தேதி பிறந்தான், நான் 9ஆம் தேதி பிறந்தேன். என்னை விட 2 நாளைக்கு பெரியவர். 9/1/1951. அப்போ கால்ரா பிளாக்னெல்லாம் நிறைய வந்து செத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் அந்த ஊரில் தான். அப்போ வந்து நான் 4 மாதம் குழந்தை. எங்கள் அம்மா இடுப்பில் கிட்ஸிலேன்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில். எங்கள் அம்மா இடுப்பில் எடுத்துகிட்டு போகிறாங்க ரேஷன் எலிக்கறி சாப்பிட சொன்ன டைம் அது. அப்போ 4 மாதம் குழந்தை போகிறேன். எங்கள் அம்மா எடுத்துகிட்டு போகிறாங்க. பேர் கேட்குறாங்க. 4 மணி நேரம் கழித்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, இவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க? நான், வீட்டுக்காரர், பெரிய பையன், இவன் கையில் இருக்கிறவங்க. வீட்டுக்காரர் பேர் என்ன? அப்போ பேர் சொல்ல மாட்டாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா பேர் சொல்லிடுற ராமசாமின்னு எழுதியாச்சு. எங்கள் அம்மா பேர் அம்முலம்மாள், அது எழுதியாச்சு. எங்கள் அண்ணன் பேர் பொண்ணுராஜ் எழுதிட்டாங்க. இவன் பேர் என்னன்னா பேர் வைக்கல. அப்போல்லாம் 7 மாதம் கழித்து தாய்மாமா மடியில் உட்கார வச்சு முட்டை அடித்து காது குத்தி அதுக்கப்புறம் தான் பேர் வைக்கிறது வழக்கம். அதனால் வந்து இன்னும் பேர் வைக்கலைங்க அப்படின்னு. பேர் வைக்கலைன்னா எப்படிமான்னு அந்த அதிகாரி கேட்குறது. எங்கள் அம்மாவுக்கு அவனுக்கு சண்டை. பேர் ரேஷன் கார்டே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டாம், தாய்மாமா மடியில் உட்கார வச்சு மொட்டை அடித்ததுக்கப்புறம் தான் பேர் வைப்பாங்க. அப்படி இப்படின்னு சத்தம் போட்டு கடைசியில் அந்த அதிகாரி வந்து கேட்டால் சொல்லுவேன்ட்டு வந்து எழுதினானே, பேர் எழுதினானே. அவன் சொன்னான், நான் சுந்தரராஜன் எழுதுறேன், உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் சுந்தரராஜன் இருக்கான்னு சொல்லுங்க. அந்த ரேஷன் கடைக்கார வச்ச பேர் எனக்கு. இப்படி நியூமரேஜ் எல்லாம் பார்த்து வச்சா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, யார் பேர் வச்சதுன்னா ரேஷன் கடைக்கார வச்சு. இப்படியே சொல்லி தான் எல்லாத்தையுமே இது பண்ண. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் அப்பாவி செத்து போயிட்டா கேட்பாங்க. நான் அப்பாவியா இருக்கிறத விட செத்து போயிருங்கிறேன். யாருங்க அப்பாவி? இல்லை, நான் கேட்குறேன், யார் அப்பாவி? நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்கார போங்க, அங்கே உட்காந்துறோம், பிரதர் தட் இஸ் மை சீட் அப்படின்னு சொல்லி தினத்தந்தி பேப்பர் வைப்போ, தினகரன் பேப்பர் வைப்போ போட்டு வச்சுட்டு என் சீட்டுமா. இல்லைன்னா ஆமாம், செருப்பை வச்சுட்டு போகிறாங்க. சரி, அது வச்சுட்டு போவாங்க, துண்டை வச்சுட்டு போவாங்க, பேப்பரை வச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் போட்டு கரிச்சீப்பை போட்டு இதை சீட்டுமா. அவன் ஏமாளியாவன். சினிமாவில் அதே மாதிரி 30 வருஷம் 40 வருஷம் வந்து ஜெயிக்க முடியாமல் போராடி கேமராமேனை வருவான், எடிட்டராக வருவாங்க, எல்லா மியூசிக் டைரக்டர் பண்ணுவாங்க, பாட்டு எழுத வருவாங்க,
ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் 24 கிராஃப்ட்ல என்னென்ன கிராஃப்ட்ல பூந்து வரணுமோ எல்லாம் வந்துடுவான். ஒரு 10-20 வருஷமா அவனுக்கு நிதானம் கிடைக்காம டைரக்டர் ஆகாம அடைஞ்சு திரிஞ்சு கடைசியில ஒரு படம் ஏதாவது ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகி ஒரு முதல் மரியாதை மாதிரி படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருந்ததுன்னா போய் பார்த்துட்டு வருவான். இது ஏன் ஓடுதுன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா தான் இவன் பெரிய டைரக்டர் ஆயிருப்பானல்ல. அது அப்படித்தான். அது என்ன சினிமாங்கிறது ஒரு கனவு தொழிற்சாலை. லவ் பண்றவனெல்லாம் ரோட்ல பாடிட்டா தெரியுறான் அப்படின்னா பூங்கா பக்கம் போனா பூரா தினம் பாட்டு சத்தத்தை எல்லா இளையராஜாவும் பாட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அப்படி எல்லாம் கணக்கு, ஒரு மெஷர்மெண்ட், ஒரு அளவுகோல். அந்த அளவுகோல் மிஸ் ஆச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. எங்கிட்ட இருந்தா பாலானந்து, அனுமோக எல்லாம் திறமையான ஆளுக்கு தான். ஆனால் எங்கே அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. செல்வமணியை கரெக்ட் பண்ணுறதுக்கு லியாகத் அலிகான் இருந்தான். லியாகத் அலிகான் பண்ண அத்தனை படங்களும் பெரிய சக்ஸஸ் ஆகலை. செல்வமணி அவர் எப்படி யூஸ் பண்ணாரோ அந்த மாதிரி அவரு கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அவர் வச்சுக்கல. என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாலானந்த அனுபவனை வச்சுருந்தா. அவங்க கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க டைரக்ட் பண்ணும்போது ஒரு ஆளை வச்சுக்கல. ரங்கராஜனை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈராம்தாஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார். ஈராம்தாஸ் டைரக்ட் பண்ணார் 7 படம், 7மே ஃபெயிலியர். அவரை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அவர் வச்சுக்கல. ஒன்றும் இல்லை, சத்யராஜ் சொல்கிறார், திருமதி பழனிசாமி கிளைமேக்ஸ் ஒரு 70 அடி ஜம்ப் ஆயிருச்சு. வா கேமரா, சரி சரி சரி, கேமரா பார்த்தா வராது, யாரோ ஒருத்தர் பார்த்துதான் கதை சொல்லும் போதுல இருந்தே நாங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இல்ல 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 இல்ல, அது இப்ப சொன்ன விஷயத்தையும் மறக்க வச்சுட்டீங்க. பரவாயில்ல, கெட்டிக்கா இருக்கு. சத்யராஜ் கிளைமேக்ஸ்ல இந்த ஜீப்பு ஜம்ப் பண்ணது கோடா கீடாவெல்லாம் கரெக்டா போட்டாக்காட்டி அப்படி ஜம்ப் ஆகி அப்படி 70 அடி கிட்டத்தட்ட அட்டகட்டியில் எடுக்க ஆலியார் டேம்ல தான் எடுக்கிறாது. அது இங்க பிரிண்ட் போட்டு தான் படம் பார்க்கணும். இங்க படம் போட்டு பார்க்கும்போது அது சத்யராஜ் அந்த ரசை பார்த்த உடனே கைதட்டினாரு. நான் எது கைதட்டுறேன்னு கேட்டேன் சத்யராஜ். இல்லை டூப்பு பிரமாதமா பண்ணியிருக்காரு, ஸ்டண்ட் மாஸ்டருக்காக சொல்ல வரல, உண்மையிலேயே அது பிரமாதமா இருந்தது. அவரும் சொன்னாரு, சத்யராஜ் டூப்பு பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவன் டூப் இல்லையா, அவன் தான் ஒரிஜினல், நீ தான் டூப்பு, நீ அவனை டூப்புங்கிற. அப்புறம் எப்படா இந்த சினிமா இவனுக்கு 2500 சம்பளம்னா அவனுக்கு 25 லட்சம் ரூபாய் சம்பளம்னா அப்புறம் எப்படி சினிமா உருப்படும்? அந்த மாதிரி பல விஷயங்கள் இதையெல்லாம் மீறி நாங்கள் ஜெயிச்சு வர வேண்டியது இருக்கு. எந்த நடிகர்னு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அது முதல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ரஜினிகாந்த் படம் பார்க்கும் போதே இவர்கிட்ட என்னென்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரியும். ராஜா படத்தில் இப்படி கத்தியை சுற்றி விடுவான், அந்த அந்தரத்தில் சுற்று எல்லாம் கை தட்டாங்க, விசில் அடித்தாங்க. அதே மோகன் சுற்றுனானா நம்மளை தட்டுவானவளையோ கை தட்ட மாட்டாங்கல்ல. அப்போ நம்மளும் அதெல்லாம் உணர்ந்து தானே அதை ஃபாலோ பண்ணி இப்படியெல்லாம் போகணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு சினிமாவை. ஆனால் சின்ன சினிமா மட்டும்தான் கதையை நம்பி எடுப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக அந்த சின்ன படங்கள் வரணும். அது நம்ம எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் வேணும்னு நினைக்கிறான். நல்ல படமாக இருந்தால் அது எப்படியெல்லாம் வர்றாங்க. ஒரு 5 பேர் கார் வர்றத அடுத்த நாள் பார்த்தா 50 கார், 100 கார், 500 கார்னு வருது, ஓட்டி கொடுக்குறாங்க. ஜனங்கள் தயாராக இருக்காங்க. நல்ல படம் எடுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும்னு கேட்டுட்டு என்னுடைய வார்த்தையை முடித்து கொள்கிறேன். நன்றி. இந்த விஜய முரளி இவங்களை பற்றி எல்லாம் சொல்ல, யூனிட் எல்லாம் சொல்றாங்கன்னா அவருடைய சம்பந்தின்னு நினைக்கிற அவர் பேரு சத்யா. எனக்கு தெரிஞ்ச அவரை என்னைக்கு பார்த்தனா அன்னையிலிருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, எப்பவுமே சிரிச்சிட்டு இருப்பாரு. அது மாதிரி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன். தேங்க்யூ. அடுத்தபடியாக மோனிதா மூவிஸ் கருப்பட்டி படத்தின் பாடலை ஆர் சுந்தர்ராஜன் அவர்கள், பேரரசு அவர்கள், ஜாக்குவார் தங்கம் அவர்கள் வெளியிட இயக்குனர் பிரபு ராமானுஜம், கதாநாயகன் விஜயராஜ், இசையமைப்பாளர் திவாகர் மற்றும் மேடையில் உள்ள படக்குழுவினர் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். கொஞ்சம்
பின்னாடி